எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு ஆப்டிடியூட் நடத்த வந்திருக்கேன். என் பேர் நவீன் பாரதி. ஸோ எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே ஆப்டிடியூட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான பார்ட்டு. நம்ம கேண்டிடேட்ஸ் ஃபில்டர் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், எந்த ஒரு வேலையை எடுக்கிற அமைப்பாக இருக்கட்டும், ஆப்டிடியூடை ரொம்பவே இதாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆப்டிடியூட்னால் முதல்ல என்ன? நம்ம எல்லாம் நினச்சிட்ருக்கோம் ஆப்டிடியூட் தான் மேக்ஸ்ன்னு நினச்சிட்ருக்கோம். ஆப்டிடியூட் வேறு, மேக்ஸ் வேறு. ஆப்டிடியூட்னா எபிலிட்டி டு டூ சம்திங். அதாவது உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் அவன் கொடுக்குறான், அந்த சுச்சுவேஷனை நீங்கள் நல்லா தெளிவாக யோசித்து அதை இன்டர்ப்ரெட் பண்ணி அதனால் உங்களுக்கு அதுக்கு ஒரு பதில் கொடுக்க முடியுதா அப்படிங்கிறது தான் செக் பண்ணுறான். அந்த எபிலிட்டி உங்களுக்கு இருக்கா? அதனால தான் ஆப்டிடியூட் அண்ட் நியூமரிக்கல் எபிலிட்டின்னு சொல்லுவான். இந்த புரிதல் நமக்கு இருக்கா? அந்த சுச்சுவேஷன் அவனால் புரிஞ்சு அந்த இதுக்கு அவனால் பதில் கொடுக்க முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு வச்சுருக்கிறது தான் ஆப்டிடியூட். ஸோ இது ரொம்ப இது மேக்ஸு, இது இதுக்குள்ளார பயங்கர டஃப்பாக இருக்கும். இந்த மாதிரி நமக்குள்ளேயே ஒரு பிம்பம் இருக்கும். அந்த பிம்பம் முதல்ல உடச்சிருங்க. அதை இனிமேல் எனக்கு இது வரைக்கும் எனக்கு மேக்ஸு கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம், இந்த ஆப்டிடியூட் கஷ்டம்னு நினைக்கிறவங்கலாம் அதை முதல்ல உடச்சிட்டு இன்றைக்கி தான் நம்ம புதுசாக படிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு பாருங்கள். முன்னாடி இது கஷ்டம் ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா உங்களாலேயே அதை படிக்க முடியாது. காரணம் தேட ஆரம்பிச்சிருவீங்க. எனக்கு ஏன் இது புரியல, எனக்கு இதனால் எனக்கு இது புரியல, அதனால் அதுக்குள்ளார நம்ம போவேன்னா. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஒரு ஃப்ரேம் இருந்தாலும் அதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக கவனிங்க, புதுசாக புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆப்டிடியூடில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக், பேசிக்கான டாப்பிக்கும் கூட. என்னதுன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா விகிதம் மற்றும் விகிதாச்சாரம்னு சொல்லுவாங்க. ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி, நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ரேஷியோனா என்னப்பா? இப்போ நம்ம ஆப்டிடியூடை பொறுத்தவரைக்கும் ஃபுல்லாகவே நம்பர்ஸ் தான். நம்பர்ஸை வச்சு விளையாடுற விளையாட்டு தான். ஸோ 2 நம்பர் இருக்குது. அந்த 2 நம்பரை டிவிஷன் மூலமாக கம்பேர் பண்ணுறது தான் என்னது? ரேஷியோ. அதாவது 2 எண்களை வகுத்தல் மூலியமாக ஒப்பிட்டு பார்க்குறது தான் என்னது? ரேஷியோ. இப்போ கவனிங்க, 2, 8 இந்த 2 நம்பர் இருக்குப்பா என்கிட்ட. 2, 8ன்னு 2 நம்பர் இருக்கு என்கிட்ட. இப்போ நான் இந்த 2 நம்பரை நான் என்ன பண்ணுறேன், நான் என்ன சொன்னேன், ரேஷியோனா டிவிஷனில் கம்பேர் பண்ணுறது. அப்போ 2 நம்பரையும் டிவைட் பண்ணி எழுதுறேன். இப்போ 2/8 அப்படின்னு இந்த ஃப்ராக்ஷனில் எழுதுறேன். ஃப்ராக்ஷனில் எழுதுனா என்ன ஆகும்? இப்போ நான் இது இப்படியே எழுதலாம், இல்லைனா இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம். இப்போ சிம்பிளிஃபை பண்ண நான் என்ன பண்ணலாம், இது ரெண்டுமே 2 டேபிளால் கேன்சல் ஆகுமா? அப்போ 2 டேபிளான கேன்சல் ஆச்சுன்னா இது எப்படி எழுதலாம்? 1/4ன்னு எழுதலாம். அப்போ இந்த 2 எண்ணினுடைய ரேஷியோ என்னதுன்னா 1/4. இதை 1/4ன்னு சொல்லுவோம். இல்லைனா இது எப்படி டினோட் பண்ணுவோம்னா 1:4ன்னு சொல்லுவோம். இது எப்படி படிக்கணும்னா 1:4. ஸோ இதை கோலன் போட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இப்படி எழுதுறது தான், இதுக்கு பேர் தான் என்னது? ரேஷியோ. ஸோ இதுக்கு பேர் ரேஷியோ. இப்போ இங்கே என்ன பாருக்கு, 2 பார்ட் இருக்கா? இங்கே ஒரு பார்ட் இருக்குது, இங்கே ஒரு பார்ட் இருக்குது. இந்த பார்ட்டை என்னன்னு சொல்லுவோம்னா ஆன்டிசிடென்ட், இதை கான்சிக்வெண்ட்னு சொல்லுவோம். சரியா? இதை ஆன்டிசிடென்ட், இதை கான்சிக்வெண்ட்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் ரேஷியோ. இப்போ நம்ம ஜென்ரலாக டினோட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு நம்பர் ஏன்னு எடுத்துக்கிட்டா, இன்னொரு நம்பர் பின்னு எடுத்துக்கிட்டா, இப்போ இது 2 நம்பரோட ரேஷியோ என்னப்பா? A:B அர்த்தம். ஸோ இது 2 நம்பரோட ரேஷியோ A:B. ஸோ இதுதான் பேசிக். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நான் உங்களுக்கு ஒரு சம் தரேன், அதாவது ஒரு 2 நம்பர் தரேன், அந்த 2 நம்பருக்குமான ரேஷியோ என்னன்னு சொல்லுங்கள். 8:32 இருக்குது. இந்த 8:32க்குமான ரேஷியோ என்னப்பா? என்னன்னு சொல்லுங்கள். என்னென்னா 8:32. அப்படியே எழுதிடலாமா? சரி, இப்படியே எழுதலாம். இதை இன்னும் என்ன பண்ணும், ரேஷியோங்கிறது சிம்பிளிஃபைடு ஃபார்ம். அதாவது இதை ஃபர்தராக எந்த வித காமன் நம்பராலையும் டிவைடே பண்ண முடியாது. டிவைடே பண்ண முடியாத ஸ்டேட்டில் எழுதுறது தான் என்னது? ரேஷியோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நான் இது 8ஆல் டிவைட் பண்ணலாமா? 8ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? எனக்கு 1:4ன்னு வரும். அப்போ இந்த 2 நம்பருடைய ரேஷியோ என்னது? 1:4. அப்படின்னா என்னப்பா அர்த்தம்? இந்த நம்பர் ஒரு பங்கு இருந்ததுன்னா இதில் இந்த நம்பர் எவ்வளோ? அதில் 4 பங்கு இருக்குமா? இப்போ இந்த 8ங்கிறது ஒரு பங்குன்னா இந்த 32ங்கிறது என்ன? அதில் 4 பங்கு. அப்போ 8 × 4 32. இதுதான் கான்செப்ட். அப்போ இது ஒரு பங்கு இருக்குன்னா இது 4 பங்கு. ஸோ அது இப்போ கம்பேர் பண்ண முடியுதா இல்லையா? ஸோ அதனால தான் இது என்னது? ரேஷியோ. அப்போ இதோட ரேஷியோ என்னது? 1:4. சரி, கவனிங்க. இப்போ என்கிட்ட A, B, C, D
இப்படி 4 நம்பர் இருக்குது. ஸோ இப்படி 4 நம்பர் இருக்குன்னா இப்போ இந்த 2 நம்பருக்குமான ரேஷியோ என்ன? ஃபஸ்ட்டு 2 நம்பர், இந்த 2 நம்பருக்குமான ரேஷியோ என்ன? A/B இல்லைன்னா A/Bன்னு எழுதலாமா? அதே மாதிரி இந்த 2 நம்பருக்கோட ரேஷியோ என்ன? C/D இல்லைன்னா இது எப்படி எழுதலாம்? C/Dன்னு எழுதலாமா? அப்போ ஏதோ ஒரு 2 நம்பர் AB, மற்ற ஏதோ ஒரு 2 நம்பர் CD, இது ரெண்டுத்துக்குமான ரேஷியோ ஈக்குவலாக இருக்கும்போது இந்த 4 நம்பரையும் என்னன்னு சொல்லுவோம்? ப்ரப்போர்ஷனேட்டாக இருக்குன்னு சொல்லுவோம். அப்போ இதுதான் ப்ரப்போர்ஷனலுக்கான விதி. ஸோ இதுதான் இந்த 4 நம்பருமே ப்ரப்போர்ஷனல்னு சொல்லுவோம். எப்போ சொல்லுவோம்னா ஏபியோட ரேஷியோவும் சிடியோட ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்கும்போது இது வந்து என்னது? ப்ரப்போர்ஷனல்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இப்போ இந்த 4 அப்போ இந்த நம்பரை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃபஸ்ட்டு ப்ரப்போர்ஷனல், இதை செகண்ட் ப்ரப்போர்ஷனல், இதை தேர்டு ப்ரப்போர்ஷனல், இதை ஃபோர்த்து ப்ரப்போர்ஷனல்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா? ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து. சரி, இப்போ இதை நான் அடுத்து ஃபர்தராக நம்ம சிம்பிளிஃபை பண்ணி என்ன பண்ணுவோம்? இப்போ இந்த மாதிரி 2 ஃப்ராக்ஷனில் இருக்குன்னா நம்ம படிச்சிருப்போம். இது என்ன பண்ணலாம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்னப்பா வரும்? A into D is equal to B into Cன்னு வருமா? அப்போ A into D is equal to B into Cன்னு வருது. இப்போ இந்த 4 நம்பர் இருக்குது. இப்போ நம்ம 4 நம்பர் ப்ரப்போர்ஷனலாக இருந்ததுன்னா அது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோங்கிறது எழுதிடுறேன். 4 நம்பர் ப்ரப்போர்ஷனலாக இருந்ததுன்னா அது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா இது A/B to C/D இப்படின்னு எழுதுவோம். இப்போ நமக்கு இங்கே என்ன இது வந்திருக்கு? A into D is equal to B into Cன்னு வந்திருக்கா? அப்போ இதில் என்ன அர்த்தம்? AD, A எங்கே இருக்குது? இந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்குது, இது இந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் என்னன்னு சொல்லுவோம்? இது ரெண்டுத்தையும் எக்ஸ்ட்ரீம்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் BC இருக்கு இல்லையா? இந்த BC என்ன? உள்ளார இருக்கு. அப்போ உள்ளார இருக்குன்னா இது என்னன்னு சொல்லுவோம்? மீன்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ 4 நம்பர் ப்ரப்போர்ஷனேட்டாக இருந்தால் இனிமேல் நீங்கள் என்ன முடிவு பண்ணிக்கலாம்? இந்த ஃபஸ்ட்டு நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணும்போது வர வேல்யூவும் செகண்ட் நம்பர், அதாவது மிடில் இருக்கிற 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணும்போது வர வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ இதுதான் எப்படி எழுதுவோம்னா product of means is equal to product of extremes. So product of means is equal to product of extremes. So இதுதான் இதில் இருக்கிறது. சரி, இப்போ நான் ஒரு ரேஷியோ தரேன். அதுக்கான வேல்யூவை இப்போ நம்ம இந்த மெத்தடை வச்சு இப்போ நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ பாருங்க, 2:3 to 4:? இப்போ இங்கே என்ன வேல்யூ வரும்? சால்வ் பண்ணுங்க. ஒரு நோட்டு பேப்பர் கையிலே வச்சுக்கணும். நான் சம் சொல்கிறப்ப உடனுக்குடனே அப்படியே சால்வ் பண்ணி பாருங்க. இப்போ இதுக்கு என்ன ஆன்சர்ப்பா வரும்? ஸோ 2:3:4 இப்போ இங்கே என்ன எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதோட வேல்யூ என்ன? நம்ம இப்போ தான் பார்த்துருப்போம். அப்போ இது ரெண்டும் என்னப்பா? இது ரெண்டும் மீன்ஸ்ன்னு சொல்லுவோம். இது ஒரு எக்ஸ்ட்ரீம் இருக்குது. அப்போ நமக்கு ஒரு வேல்யூ தானே தெரியாது. அந்த ஒரு வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதை அப்படியே கொண்டு வந்து இங்கே போடுங்க. இங்கே போட்டால் என்னப்பா வரும்? ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 2 இருக்குது. அதே மாதிரி டி தான் நமக்கு தெரியல, அதை டீனே வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 3 இருக்குது. அடுத்து சி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 4 இருக்குது. ஸோ இதை அப்படியே கேன்சல் பண்ணால் என்னப்பா வரும்? டி இஸ் ஈக்குவல் டு 6ன்னு வரும். அப்போ இங்கே என்ன வேல்யூ வரணும்? 6 தான் வரணும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது? 6. கிளியரா? ஓகே, இப்போ நம்ம 4 நம்பர் பார்த்தோம். அப்போ ப்ரப்போர்ஷனல் ஞாபகம் வச்சுக்கணும். இது என்ன? இது டி எத்தனாவது ப்ரப்போர்ஷனல்? 4th ப்ரப்போர்ஷனல். அப்போ இப்போ இந்த மாதிரி கொடுத்தும் கேட்பான், இல்லை சும்மா இப்படி கொடுத்து கேட்பான். 2, 3, 4 ஆர் 3 நம்பர்ஸ், ஃபைண்ட் தேர் 4th ப்ரப்போர்ஷனல்னு கேட்பான். அப்போ ஃபைண்ட் தேர் 4th ப்ரப்போர்ஷனல் கேட்டால் நமக்கு என்ன பண்ணணும்? அதை அப்படியே கொண்டு வந்து இங்கே எழுதி மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிடணும். இந்த ஃபார்முலாவில் ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ்ங்கிற ஃபார்முலாவில் போட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கிளியரா? சரி, கவனிங்க. இப்போ நான் 4 நம்பர் பார்த்தோம், ABCDன்ட்டு. இப்போ இது வந்து 4 நம்பர் ப்ரப்போர்ஷனேட்டாக இருக்குன்னா நம்ம என்ன சொன்னோம்? இது வந்து ப்ரப்போர்ஷனேட்டாக இருக்குன்னா A/B is equal to C/Dன்னு பார்த்தோம். இப்போ என்கிட்ட நான் இப்போ என்ன சொல்கிறேன்? இந்த 4வது நம்பர் என்கிட்ட இல்லை. அப்போ 4வது நம்பர் இல்லைன்னா இப்போ என்கிட்ட எத்தனை நம்பர் இருக்குது? 3 நம்பர் தான் இருக்குது, A, B and C. இப்போ கவனிங்க, நான் என்ன சொல்ல, இப்போ இந்த 2 நம்பருக்குமான ரேஷியோ என்ன?
A is to B or A by B. அதே மாதிரி இந்த ரெண்டு நம்பருக்குமான ரேஷியோ என்ன? B is to C or B by C. இப்போ இந்த ரெண்டு ரேஷியோவும் ஈக்குவலாக இருந்ததுன்னா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இந்த ரெண்டு ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஈக்குவலாக இருந்ததுன்னா என்ன? இந்த மூணு நம்பருமே ப்ரொபோஷனலாக இருக்குன்னு அர்த்தம், அவ்வளோதான். ஸோ இந்த மூணு நம்பருமே என்னது? ப்ரொபோஷனலாக இருக்குது. அப்போ நம்ம ஏவை என்னன்னு சொல்லுவோம்? இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரொபோஷனல், பியை வந்து செகண்ட் ப்ரொபோஷனல், சியை வந்து தேர்ட் ப்ரொபோஷனல். கிளியரா? ஸோ இது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. இப்போ நான் அடுத்து இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ இதை பண்ணி எழுதுனா எனக்கு என்னப்பா வரும்? A into C is equal to B ஸ்கொயர்னு வரும். கிளியரா? ஸோ A into C is equal to B ஸ்கொயர். அப்போ B is equal to என்னது? ரூட் ஆஃப் AC. B is equal to root of AC. இப்போ இங்கே ஒரு ரிசல்ட் வருது நமக்கு. என்ன வருது? B is equal to root of ACன்னு வருது. இப்போ இந்த B இருக்கு இல்லையா? இப்போ இந்த B வந்து எங்கே? இதுக்கு நடுவில் இருக்குது. நம்ம நடுவில் இருந்துன்னா அதை மீன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இது வந்து என்னது? இதை மீன் ப்ரொபோஷனல்னு சொல்லுவோம். மீன் ப்ரொபோஷனல். ஸோ இது மீன் ப்ரொபோஷனல் சொல்லுவோம். அப்போ இது ஃபர்ஸ்ட் ப்ரொபோஷனல், இது தேர்ட் ப்ரொபோஷனல். B வந்து என்ன சொல்லலாம்? செகண்ட் ப்ரொபோஷனல்னு சொல்லலாம், இல்லைனா மீன் ப்ரொபோஷனல்னு சொல்லலாம். சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ பாருங்க, 3:3, 12ன்னு ரெண்டு நம்பர் இருக்கு. இப்போ இதோட ஃபர்ஸ்ட் இதோட தேர்ட் ப்ரொபோஷனல் என்னன்னு கேட்குறான். 3, 12 ஆர் 2 நம்பர்ஸ், ஃபைண்ட் their தேர்ட் ப்ரொபோஷனல்னு கேட்குறான். அப்போ எப்படி போடுவோம்? இங்கே 3, இந்த இடத்துல இதை 3 வந்து ஏன்னு எடுத்துக்கணும், இது 12 வந்து பின்னு எடுத்துக்கணும். அப்போ வந்து தேர்ட் ப்ரொபோஷனல் தானே சி. ஸோ சி என்னன்னு கேட்குறான். அப்போ இங்கே அப்படியே ஏபியில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. 3 divided by 12 is equal to 12 divided by சியா. அப்போ அப்படியே இதை கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸ் ஆகுமா? அப்போ சி எவ்வளோப்பா வரும்? 48 வரும். ஸோ சியோட வேல்யூ என்ன? அப்போ இந்த ரெண்டு நம்பரோட தேர்ட் ப்ரொபோஷன் என்னது? 48. ஸோ இது கிளியரா? ஸோ இதுதான் தேர்ட் ப்ரொபோஷன். இப்போ அடுத்து மீன் ப்ரொபோஷனல் கேட்குறான். இப்போ மீன் ப்ரொபோஷனலுக்கு ஒரு சம் பாருங்க. இப்போ மீன் ப்ரொபோஷனல்னா ஃபைண்ட் த மீன் ப்ரொபோஷனல், ஃபைண்ட் மீன் ப்ரொபோஷனல் ஃபார் 218. இப்போ என்னப்பா அர்த்தம்? ரப் பண்ணிடுறேன். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த கேள்விக்கு என்ன அர்த்தம்? ஃபைண்ட் மீன் ப்ரொபோஷனல் ஃபார் 218ன்னு கேட்டால் இங்கே எது ஏ? 2 வந்து ஏ, 8 வந்து என்னது? சி. மீன் ப்ரொபோஷனல் தான் கேட்குறான். அப்போ என்ன கேட்குறான்? பி தான் கேட்குறான். இங்கே பியோட வேல்யூ என்னன்னு தான் கேட்குறான். புரியுதா? அப்போ பியோட வேல்யூ இப்போ தான் நம்ம பார்த்தோம். பி இஸ் ஈக்குவல் டு என்னது? ரூட் ஆஃப் ஏசி. பார்த்தோமா? அப்போ ரூட்குள்ளார போனால் என்ன வரும்? 2 into 8. 2 into 8 எவ்வளோப்பா? 16. அப்போ ரூட் ஆஃப் 16 வந்து எவ்வளோ? 4. அப்போ பியோட வேல்யூ என்ன? 4. புரிஞ்சுதா? சரி, இதுதான் மீன் ப்ரொபோஷன். சரி, இப்போ கவனிங்க. இப்போ இவ்வளோ நேரம் வந்து நம்ம என்ன பார்த்தோம்? ரெண்டு நம்பர் வச்சிருக்கிற ரேஷியோ பார்த்தோம், 3 நம்பர் வச்சிருக்கிற ரேஷியோ பார்த்தோம், ஏன் ஏபிசிடின்னு 4 நம்பர் இருக்கிற ரேஷியோவும் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ரெண்டு ரேஷியோவை எப்படி கம்பைன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரெண்டு ரேஷியோ இருக்குது. ஏ இஸ் டு பின்னு ஒரு ரேஷியோ இருக்குது, அடுத்து பி இஸ் டு சின்னு ஒரு ரேஷியோ இருக்குது. இப்போ இந்த ரெண்டு ரேஷியோவை நான் எப்படி கம்பைன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கவனிங்க. இப்போ இந்த ரேஷியோ 1:2ன்னு இருக்குது, இந்த ரேஷியோ 3:5ன்னு இருக்குது. இப்போ இந்த ரெண்டு ரேஷியோவையும் நான் எப்படி கம்பைன் பண்ணி ஒரே ரேஷியோவாக ஏ இஸ் டு பி இஸ் டு சின்னு எழுதுறதுன்னு பார்ப்போம். எப்படி இப்படி எழுதலாம்? முதல்ல என்ன பண்ணணும்? ஏ பி சின்னு எழுதிடணும். இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிறது என்னப்பா? பி தானே காமனாக இருக்குது. அப்போ பியை நடுவில் எழுதிடணும். ஸோ பியை நடுவில் எழுதிட்டா இங்கே என்ன வரும்? ஃபஸ்ட்டு 1:2ன்னு வரும். அடுத்து பி இஸ் டு சி என்ன வரும்? 3:5ன்னு வருமா? ஸோ இந்த ரேஷியோ நான் மேலே எழுதிட்டேன், அதுக்கடுத்து அந்த ரேஷியோ நான் கீழே எழுதிட்டேன். ஸோ எழுதுனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இங்கே ரெண்டு கேப் இருக்கா, இங்கே ஒரு கேப் இருக்குது, இங்கே ஒரு கேப் இருக்கா, இந்த ரெண்டு கேப்லேயும் என்ன பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிற நம்பரை எழுதிடணும். பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குது? 2 இருக்குது. அப்போ 2. இதுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குது? 3 இருக்குது. அப்போ 3 போட்டுட்டு இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதிடணும்.
ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி எழுதுனா என்ன வரும்? 3:6:10. ஸோ இப்போ இதை ஃபர்தராக வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? முடியாது. அப்போ இதுதான் A:B:C உடைய ரேஷியோ. அப்போ A:B:C வந்து எவ்வளோ? 3:6:10. ஸோ புரிஞ்சுதா? இப்போ இது ABBC ஒரு இது காமனாக இருக்கும் போது இருக்கிறது. இப்போ அடுத்து இப்போ என்கிட்ட 3 நம்பர் இருக்குது சார். இப்போ மூணு இது இருக்குன்னா அப்போ எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். அதாவது 3 ரேஷியோ இருக்குது. இப்போ இன்னும் ஒரு நம்பர் டின்னு உள்ள வந்து அப்படி கொடுத்துருந்தான்னா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். A:B, அடுத்து B:C, இதுக்கப்புறம் C:D. ஸோ இந்த மாதிரி 3 இது இருக்குது. இப்போ இந்த மாதிரி 3 இது இருக்குன்னா இப்போ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இதுக்கு 3 ரேஷியோ பாருங்கள். 1:2, இது வந்து 3:5, இது வந்து 7:8 இருக்குது. ஸோ இப்படி இருக்குது. இப்போ இந்த ரேஷியோ எப்படி கம்பைன் பண்ணுறது? எல்லாத்துக்குமே அதே கான்செப்ட் தான். இப்போ பாருங்கள், அடுத்து A:B:C:D. இப்போ 4 நம்பர் இருக்குது. இப்போ இந்த 4 நம்பர் அப்படியே வந்து இருக்கிற ரேஷியோ முதல்ல எழுதுங்க. 1:2வா? 1:2. A:B யோட ரேஷியோ எழுதியாச்சு. அதுக்கப்புறம் B:C யோட ரேஷியோ என்ன? 3:5வா? அதுக்கு அடுத்து C:D என்ன ரேஷியோ? 7:8. இப்போ நான் என்ன சொன்னேன், இங்கெங்கெல்லாம் கேப் இருக்குது. ஃபஸ்ட்டு இதில் 2, இங்கே 1, இங்கே. இப்போ நான் என்ன சொன்னேன், பக்கத்தில் இருக்கிற நம்பர் எழுதிடணும். அப்போ இதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் என்னப்பா? 2. இதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் என்ன? 3. இதுக்கு பக்கத்தில் 5. இதுக்கு பக்கத்தில் 7. அவ்வளோதான். இதை மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. இதை மல்டிப்ளை பண்ணி எழுதுனா என்ன வரும்? 21:42:70:80. ஸோ இதுதான் இந்த 4 நம்பருக்குமான ரேஷியோ. அப்போ A:B:C:D என்னது? இவ்வளோதான். இதுதான் கம்பைனிங் ரேஷியோ. 2 ரேஷியோவை ஒன்றா சேர்த்து கம்பைன் பண்ணுறது. ஸோ இது கிளியரா? சரி, இப்போ நம்ம கம்பைனிங் ரேஷியோ பார்த்தோமா? ஸோ கம்பைன் ரேஷியோவிலே இப்போ கவனிங்க. 1:3, இந்த பக்கம் 7:8 இருக்கு. ஸோ இது வந்து A:B, இது B:C ரேஷியோன்னு வச்சுக்கோங்கப்பா. இப்போ இதை நம்ம எப்படி கம்பைன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம கம்பைன் பண்ணுறது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. நம்ம அப்படியே வந்து இதை 1:3, இது 7:8ன்னு எழுதிட்டு இங்கே பக்கத்தில் இருக்கிற நம்பர் போட சொன்னேன்னா, இதை ஏன் போட சொன்னேங்கிறத நான் இப்போ சொல்கிறேன், கவனிங்க. இப்போ நம்ம இந்த மெத்தடில் தான் பண்ணுமா சார்? இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி அப்படி தான் பண்ணணுமா, இல்லை இன்னும் வேறு மாதிரி எதாவது பண்ண முடியுமானா வேறு மாதிரி பண்ணலாம். எப்படி பண்ணலாம் நான் சொல்கிறேன். இப்போ இது ரெண்டும் தனித்தனி ரேஷியோ. இந்த தனித்தனி ரேஷியோவை மெர்ஜ் பண்ணணும்னா அது ரெண்டுத்துக்கும் காமனாக ஒரு நம்பர் இருக்கு இல்லையா, காமனாக ஒரு டேர்ம் இருக்கு இல்லையா, பி. இந்த பிங்கிறது அப்போ ஒரே நம்பர் தான். இந்த பி இந்த ரேஷியோவில் வேறு மாதிரி இருக்கலாம்ப்பா, ஆனால் பிங்கிறது ஒரே வேல்யூ தானே. இப்போ இந்த பி 21 இருந்ததுன்னா, பியோட வேல்யூ 21 இருந்ததுன்னா இங்கேயும் அது 21 தான். அதே மாதிரி இங்கேயும் அந்த பி 21 தான். ஆனால் வேறு மாதிரி இதில் ரேஷியோவில் வேறு மாதிரி ரெப்ரசென்ட் ஆகிருக்கு, அவ்வளோதான். அப்போ அது ஒரே நம்பர். அப்போ நம்ம அதை ரேஷியோவில் ஈக்குவல் பண்ணிட்டோம்னா என்ன பண்ணலாம், அந்த நம்பரை நம்ம அந்த ரேஷியோ மொத்தமாக சேர்த்து எழுதிடலாம். கவனிங்க, இப்போ பி இது ரெண்டும் ஒரே நம்பர். அப்போ இந்த பிங்கிற இந்த பார்ட்டை நான் ஈக்குவல் பண்ணணும். ஈக்குவல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இந்த 2 நம்பருக்கும் எல்சிஎம் எடுக்கணும். இந்த 2 நம்பருக்கு எல்சிஎம் எடுத்தால் என்னப்பா வரும்? இந்த 2 நம்பருக்கு எல்சிஎம் எடுத்தால் 21. அப்போ 21 வருதா? அப்போ இதை நான் ஈக்குவல் பண்ணணும்னா என்ன பண்ணலாம், நியரஸ்ட் நம்பர் நம்ம ஈக்குவல் பண்ணுறது 21 தான். அப்போ இதை 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? 7ஆல் இந்த ரேஷியோ மல்டிப்ளை பண்ணால் 7:21 ஆயிரும். அதே மாதிரி இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? 21:24 ஆயிருமா? இப்போ என்ன ஆகுது, 2 பார்ட்டுமே ஈக்குவல் ஆகிடுச்சு. பிங்கிறது தான் காமன் பார்ட்டு. அந்த காமன் பார்ட் இப்போ இந்த 2 ரேஷியோலையும் ஈக்குவல் ஆகிடுச்சு. இப்போ நான் அப்படியே சேர்த்து எழுதிடலாம். 7:21:24. புரியுதா? 7:21:24. ஸோ இப்போ இதுதான் நம்ம என்ன பண்ண சொல்கிறோன்னா, நம்ம அந்த மெத்தடில் என்ன பண்ணுவோம்னா, எதுக்கு எல்சிஎம் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு நம்ம அப்படியே நான் இந்த நம்பரே மல்டிப்ளை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த நம்பரே மல்டிப்ளை பண்ணால் இந்த டேர்மில் 21 சேமாக தான் வரும். பட் வேறு கான்செப்ட் இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள் 1:2ன்னு இருக்குது. இந்த பக்கம் வந்து என்ன இருக்குன்னா, இப்போ ஒரு 4:8ன்னு இருக்குது. இப்போ இப்படி இருக்குது. ஸோ இப்போ இப்படி இருக்குன்னா, இப்போ இது 2த்தை மல்டிப்ளை பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணலாம், இப்போ 4 தானே, இப்போ 4 வரணும்னா இங்கே 2 4ஆக மாறணும்னா நம்ம என்ன பண்ணணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணுமா? அப்போ 2ஆல் இந்த ரேஷியோ மல்டிப்ளை பண்ணுங்கள்.
2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2:4 ஆயிரும். இது 4:8 இருக்கும். ஸோ அப்போ என்னது 2:4:8 1:2:4 இவ்வளோதான் ஆன்சர். உங்களுக்கு புரியுதா? இந்த 2 டேர்ம் ஈக்குவல் பண்ணும்பா. அதுக்கு நீங்கள் எந்த நம்பரை நீங்கள் மல்டிப்ளை பண்ணுமோ அதை ஹோலாக இந்த ரேஷியோக்கு பண்ணிவிட்டு அப்படியே மெர்ஜ் பண்ணி எழுதிடலாம். ஸோ புரியுதா? இதுதான் இதனால தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பாக்ஸ் இதில் அப்படியே கம்பைன் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம சம் சால்வ் பண்ணுவோம். இப்போ கவனிங்க, இப்போ A:B ரேஷியோ 5:9 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி B:C ரேஷியோ 4:7 கொடுத்துருக்காங்க. புரியுதா? A:B ரேஷியோ 5:9, B:C 4:7. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் A:B:C. A:B:C ரேஷியோ ஃபைண்ட் பண்ண சொல்கிறான். இப்போ நம்ம என்ன பார்த்தோம், நம்ம B தான் இங்கே இருக்கிறதுலையே காமனான டேர்ம். B தான் A:B B:C எது காமனான டேர்ம்? B தான் காமனான டேர்ம். அப்போ Bயை பிடிங்க. Bயை வந்து ஈக்குவல் பண்ணிவிட்டு நமக்கு என்ன வந்துடும், ரேஷியோ வந்துடும். இப்போ Bயை ஈக்குவல் பண்ணணும்னா என்ன பண்ணணும், 9ம் 4ம் இருக்குது. அப்போ 9ம் 4ஓட எல்சிஎம் என்னப்பா 36. அப்போ இங்கே 36 வரணும், இங்கேயும் 36 வரணும். கிளியரா? இங்கேயும் 36 வரணும், 36 வரணும். அப்போ இந்த ரேஷியோவை எது கூட மல்டிப்ளை பண்ணணும், 9 36 மாறினா என்ன பண்ணணும், 4ஆல் பெருக்கணுமா? அப்போ 4ஆல் இந்த ரேஷியோவை பெருக்கிட்டா என்னவாயிரும், இது A:B என்னவாயிரும் 20:36 ஆயிரும். அதே மாதிரி B:C இங்கே 36 வரணும். அப்போ இங்கே 36 வரணும், இந்த ரேஷியோவை எதால் மல்டிப்ளை பண்ணணும், 9ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இந்த ரேஷியோவை 9ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும், 36:63 வந்துருமா? இப்போ என்ன ஆகுது, B ஈக்குவல் ஆயிடுச்சா? B ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா கண்ணை மூடிட்டு சேர்த்து எழுதிடலாம். அப்போ B ஈக்குவல் ஆயிடுச்சு. அப்போ என்ன வரும், 20:36:63 தான் இந்த சம்முக்குடைய ஆன்சர். ஸோ இதுதான் A:B:C. புரிஞ்சுதா? கிளியரா? சரி, இப்போ நம்ம நார்மலாக நம்ம முன்னாடி சொன்ன அந்த மெத்தடில் பார்த்தோம்னா எப்படி போடலாம், ABC இருக்குது 5:9 எழுதிடலாம். அடுத்து இங்கே 4:7 எழுதிடலாம். சரியா? இப்போ நான் என்ன சொன்னேன், இங்கே வந்து பக்கத்தில் இருக்கிற நம்பரை அப்படியே மல்டிப்ளை பண்ண. அப்போ பக்கத்தில் இருக்கிற நம்பர் என்ன 9, இதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் என்ன 4. எதுக்கு பண்ணுறோம்னா நம்ம இதை பேலன்ஸ் பண்ணுறோம். நல்லா கவனிங்க, நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், வாண்டடாக 4 கூட மல்டிப்ளை பண்ணுறோமா, ஏன்னா ஈக்குவல் ஆகணும்னு. இங்கேயும் பாருங்கள், இந்த ரேஷியோவை அப்படியே நம்ம 4 கூட மல்டிப்ளை பண்ணுறோம். அதனால தான் இங்கேயும் 4 கூட 9 மல்டிப்ளை ஆகுது, 5 கூடயும் 4 மல்டிப்ளை ஆகுது. அங்கே பண்ணுறது இங்கே பண்ணுறோம் இல்லையாப்பா, அதே தான் இங்கேயும் நடக்குது. அப்போ நமக்கு 4 கூட இந்த ரேஷியோவை 4 கூட மல்டிப்ளை பண்ணிடுறோம், இந்த ரேஷியோவை 9 கூட மல்டிப்ளை பண்ணிடுறோம். அவ்வளோதான். இப்போ இந்த ரேஷியோ என்ன ஆகுது, 9 கூட மல்டிப்ளை ஆகுது. இந்த ரேஷியோ என்ன ஆகுது, 4 கூட மல்டிப்ளை ஆகுது. அதே தான் நம்ம மேலேயும் பண்ணோம். புரிஞ்சுதா? சரி, அப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், 20:36:63. கிளியரா? சரி, இதான் ஆன்சர். எப்படி போட்டாலும் ஆன்சர் ஒன்று தான். சரி, இப்போ அடுத்து நம்ம 4 ரேஷியோ ABCD 4 நம்பர் பார்த்தோம் இல்லையா, 4 நம்பரில் கம்பைன் பண்ணுறத கணக்கை பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா A:B ரேஷியோ 3:4, B:C வந்து 8:10, C:D வந்து 15:7. ஃபைண்ட் A:B:C:Dன்னு கொடுத்துருக்காங்க. A:B:C:D. அப்போ இப்போ நம்ம இவ்வளோ நம்ம என்ன பண்ணோம், ரெண்டு டேர்ம், அதாவது ABCயை கம்பைன் பண்ணி பார்த்தோம். இப்போ நம்ம ABCD 4 இதை கம்பைன் பண்ணி பார்த்தோம். ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிளில் நம்ம பார்த்தோமா. ஸோ அந்த சம் தான் இங்கே நம்ம சால்வ் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ என்னப்பா பண்ண, முதல்ல நம்ம ABCD. இப்போ நம்ம போன சம் என்ன பண்ணோம், ஒரு டேர்ம் காமனாக இருந்தது, அதை நம்ம ஈஸியாக மல்டிப்ளை பண்ணி ஒன்றாக்கி மெர்ஜ் பண்ணிட்டோம். இப்போ இந்த சம்மில் பாருங்களேன், B காமனாக இருக்கிறது என்ன இருக்குது, ஒரு ரெண்டு ரேஷியோக்கு ஒன்று காமனாக இருக்குது. அப்போ இங்கே அந்த மெத்தடில் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், முன்னாடி ஃபஸ்ட்டு பார்த்த மெத்தடில் தான் இங்கே சால்வ் பண்ண போகிறோம். இப்போ அப்படியே எடுத்து எழுதுங்க. A:B என்னப்பா 3:4. அப்போ 3, 4. அடுத்தது BC, அதில் 8, 10. அப்படி கீழே எழுதுங்க, 8, 10. அடுத்து CD, அப்போ என்னது 15, 7. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து ஈக்குவலைஸ் பண்ண என்ன பண்ணணும், நம்ம பக்கத்தில் இருக்கிற நம்பர் எழுத சொன்னோன்னா. ஸோ கவனிங்க, அப்போ இங்கே 4, இங்கே 4, இங்கே 10, இங்கே 8, இங்கே 15, இங்கே 15. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்,
மல்டிப்ளை பண்ணணும். நான் மல்டிப்ளை பண்ணது எப்படி பண்ண சொன்னேன்னு புரிஞ்சுதா? இந்த நம்பர் இந்த ஃபஸ்ட்டு காலமாக மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி இந்த காலமை தனியாக மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி இந்த காலமை தனியாக மல்டிப்ளை பண்ணணும். இந்த காலமை தனியாக மல்டிப்ளை பண்ணணும். சரியா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி தான் கீழே எழுதணும். இப்போ பாருங்கள், இதில் மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். ஆனால் இந்த நம்பர்லாம் எப்படி இருக்குது? கொஞ்சம் பெருசாக இருக்கா இல்லையா? ஸோ நீங்கள் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி நம்பரை வந்து எழுதிட்டு 4 நம்பர் எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்காது. ஏன் இருக்காதுன்னா, ரேஷியோனா நான் என்னன்னு சொல்லியிருந்தேன், சிம்பிளிஃபைடு ஃபார்மில் இருக்கும். அதுக்கு மேலே அதை டிவைடே பண்ண முடியாது. சிம்பிளிஃபைடு ஃபார்மில் இருக்கும். அப்போ அவங்க ஆன்சர் ஆப்ஷன் எல்லாமே சிம்பிளிஃபைடு ஃபார்மில் கொடுத்துருப்பான். அப்போ நீங்கள் என்ன பண்ண, சிம்பிளிஃபை பண்ணி தான் எழுதணும். அப்போ சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும்னா எதுக்கு உட்காந்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு திருப்பி கேன்சல் பண்ணிவிட்டு மல்டிப்ளே பண்ண வேணாம். கவனிங்க. இப்போ முதல்ல என்னப்பா இருக்குது, ஏ பார்ட்டை நான் இங்கே எழுதுகிறேன். ஸோ ஏ பார்ட் இங்கே எழுதுகிறேன். என்ன வரும்? மல்டிப்ளை பண்ண 3 மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 3 × 8 × 15. அடுத்து பி பார்ட் எழுதுகிறேன். பியை மல்டிப்ளை பண்ண என்னப்பா வரும்? 4 × 8 × 15. ஸோ 4 × 8 × 15. அடுத்து சி பார்ட் எழுதுகிறேன். 4 × 10 × 15. 4 × 10 × 15. அடுத்து டி பார்ட் எழுதுகிறேன். 4 × 10 × 17. இப்போ எழுதியாச்சா? ஸோ இப்போ எழுதியாச்சு. இப்போ பாருங்கள், இதில் வந்து நம்ம காமனாக இருக்கிறத நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இதில் பார்த்தோன்னா என்ன இருக்குது? எல்லாத்துலேயுமே 5 இருக்குது. இதுலேயும் 5 இருக்குது. இதுலேயும் 10ம் 5ஆல் டிவைட் ஆகும். அப்போ எல்லாமே 5ஆல் டிவைட். அப்போ முதல்ல 5ஐ கேன்சல் பண்ணுவோம். 5ஐ கேன்சல் பண்ண ஒரு 3 3 3. இது 2வா? சரி, வேறு என்ன காமனாக இருக்குது? 4 இருக்குது, 4 இருக்குது, 4 இருக்குது, இங்கே 8 இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? இது எல்லாத்தையுமே 4ஆல் டிவைட் பண்ணலாமா? 4ஆல் டிவைட் பண்ணால் 2 4 4 4 கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து பாருங்கள், வேறு எனக்கு 2 இருக்குது. இங்கே 2ஓடது 8 இருக்குது, 10 இருக்குது, 2 இருக்குது. அப்போ 2ஆல் பண்ணலாமா? 2ஆல் பண்ணிட்டா இதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டான். அப்போ இங்கே ஒரு 17 மட்டும்தான் இருக்குது. இங்கே எவ்வளோ இருக்குது? இங்கே 17 தான் இருக்குது. இங்கே 15 இருக்குது. இங்கே என்ன இருக்குது? 12 இருக்குது. இங்கே 9 இருக்குது. அப்போ ஆன்சர் என்னப்பா? 9 = 12 = 15 = 17. ஸோ இப்போ நம்ம நடத்துறதுனால உங்களுக்கு தெளிவாக எழுதி நான் இது பண்ணியிருக்கேன். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் டக்குன்னு போட்டுடலாம். இதை அப்படியே எழுதி மல்டிப்ளை பண்ணி நீங்கள் இன்னும் நீங்கள் வந்து சம் சால்வ் பண்ணி பழகிட்டீங்கன்னா இதை இப்படியே கேன்சல் பண்ணலாம். இப்போ தனித்தனியாக இருக்குது இல்லையா? ஸோ இங்கேயே வந்து காமன் டேர்ம் எது இருக்குங்கிறது இப்போ நம்ம இங்கே பண்ணதே நம்ம இப்படியே பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்கள் அடுத்து ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அது பழகிக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இதை தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஸோ ரேஷியோங்கிறது என்ன? சிம்பிளிஃபைடு ஃபார்மா. இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபையே பண்ண முடியாது. ஸோ அதுதான் ரேஷியோ. ஸோ இதுதான் A:B:C:D உடைய ரேஷியோ. சரியா? சரி, இப்போ இவ்வளோ நேரம் நம்ம வந்து என்ன பண்ணோம்? வேல்யூ கொடுத்து அப்படியே ABCன்னு வேல்யூ கொடுத்து அதை அப்படியே சால்வ் பண்ணோம். இப்போ கொஸ்டின் எப்படி இருக்கும்? இப்படியும் வரும், இல்லைனா ஸ்டேட்மெண்ட்டில் தான் மோஸ்ட்லி கேட்போம். அப்போ ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி சால்வ் பண்ணணும் அதை நம்ம புரிஞ்சு இந்த ஃபார்மேட்டில் நமக்கு எழுத தெரியும். ஸோ அதுக்கு ப்ராக்டிஸ் தான். ஸோ கவனிங்க, இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சம் பார்ப்போம். இப்போ ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 950 grams of grains, 950 kilograms of grains is to be distributed among A, B and C in such a way that their shares have the following ratio: A is to B 1:2, B is to C 3:5. Then C gets how many kgன்னு கேட்குறான். அப்போ என்ன சொல்கிறான்? மொத்தமாக எவ்வளோ கேஜிப்பா இருக்குது? மொத்தமாக 950 கிலோகிராம் இருக்குது. 950 கிலோ இருக்குது. நல்லா கவனிங்க. இப்போ 950 கிலோ இருக்குது. எத்தனை பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்? 3 பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண. அப்போ எத்தனை பேர் இருக்கிறான்? A, B, Cன்னு 3 பேர் இருக்கிறாங்க. இப்போ அடுத்து என்ன சொல்கிறான்? எப்படி ஷேர் பிரிக்கிறாங்கன்னா இந்த ஃபாலோயிங் ரேஷியோ. A is to B யோட ரேஷியோ என்னவா? 1:2. B is to C யோட ரேஷியோ என்ன? B is to C யோட ரேஷியோ 3:5 கொடுத்துருக்கான். இப்போ என்ன கேட்குறான்? C எவ்வளோ கிலோகிராம் வாங்குறான்னு கேட்குறான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இந்த மாதிரி கணக்கு 2 ரேஷியோ தனித்தனியாக இருக்கு இல்லையாப்பா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல அந்த ரேஷியோவை கம்பைன் பண்ணணும். ரேஷியோவை கம்பைன் பண்ணி இந்த ரேஷியோவில் எழுதிட்டா தான் நமக்கு என்ன வரும்? A எத்தனை பார்ட்டு, B எத்தனை பார்ட்டு, C எத்தனை பார்ட்டுன்னு தெரிஞ்சுதுன்னா நமக்கு மொத்தம் 950 போட்டு இவன் எவ்வளோ வாங்குறான், B எவ்வளோ வாங்குறான், A எவ்வளோ வாங்குறான்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நம்ம முதல்ல நம்மளோட வேலை என்ன? இந்த 2 ரேஷியோவையும் மெர்ஜ் பண்ணணும். இப்போ தான் நீங்கள் மெர்ஜ் பண்ணுறது உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ அப்படியே சால்வ் பண்ணுங்கள். மெர்ஜ் பண்ணுறது எப்படி? A is to B 1:2, அடுத்து
3:5. அப்போ 3:5. ஸோ இது அப்படி இங்கே எழுதுனா என்னப்பா வரும்? 2 3. அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணி எழுதுனா என்ன வரும்? 3:6:10. இல்லை சார் நான் இந்த மத்தியில் 3B மட்டும் தானே காமனாக இருக்குது. அப்போ நான் வந்து 2 3 இருக்குப்பா. 2வையும் 3 ஈக்குவல் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நான் முன்னாடி பார்த்தோமே என்ன பண்ணணும்? இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். பண்ணால் எழுதுங்க. 3:6. இது 6:10. இப்போ பி பார்ட் ஈக்குவல் ஆகிடுச்சா? பி பார்ட் ஈக்குவல் ஆகிடுச்சுன்னா அப்போ என்ன வரும்? இது அப்படியே சேர்த்து எழுதலாம். அப்போ சேர்த்து எழுதுனா என்ன வரும்? 3:6:10. அவ்வளோதான். எப்படி வேணால் சால்வ் பண்ணுவோம். உங்களுக்கு எது வந்து ஸ்பீடாக இருக்கோ இல்லை உங்களுக்கு எது ஈஸியாக புரியுதோ ஸோ நீங்கள் அப்படி சால்வ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ பிரிச்சாச்சு. இப்போ என்ன வருது? ஏ வந்து 3 பார்ட் வாங்குறான். நல்லா கவனிங்க. இது வந்து என்னப்பா? பங்கு தான் பாரு. இப்போ மொத்தமாக ஏபிசியோட ரேஷியோ என்ன? இவன் 3 பங்கு வாங்குறான்னா இவன் 6 பங்கு வாங்குறான், இவன் 10 பங்கு வாங்குறான். இந்த விகிதத்தில் தான் வாங்குறாங்க. சரி, இப்போ நான் இது வந்து நம்ம போட்ட கணக்கு. இப்போ நம்ம இது இந்த கணக்குக்கு மெர்ஜ் பண்ணுறோம். எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போ மொத்தமாக எத்தனை பார்ட்டு பாருக்கு? இப்போ மொத்தம் 3 6 கூட்டினா 9, 9 10 கூட்டினா எவ்வளோ? 19. அப்போ நம்ம கணக்கில் மொத்தம் எத்தனை பார்ட் இருக்குது? 19 பார்ட் இருக்குது. அவன் இதில் எவ்வளோ இருக்குது? மொத்தம் 950 கிலோ. அப்போ இந்த 950 கிலோ தான் என்னது? 19 பார்ட். புரியுதா? இப்போ இவன் நம்ம கணக்கில் இவன் 3 கிலோ வாங்குறானே, இவன் 6 கிலோ வாங்குறான், இவன் 10 கிலோ வாங்குறான். அப்போ மொத்தம் 19 கிலோ வாங்குறான். அப்போ இந்த 19 பார்ட்டு தான் என்னது? 950 கிலோ. அப்போ இதை கேன்சல் பண்ண என்ன வரும்? ஒரு பார்ட் எவ்வளோ? 50. அப்போ ஒரு பார்ட் 50பா. அப்போ ஏ எவ்வளோப்பா வாங்குறான்? 150. பி எவ்வளோ வாங்குறான்? 300. சி எவ்வளோ வாங்குறான்? 500. இப்போ கூட்டினா என்ன வருது? 800. 950 வருதா? கரெக்டாக வருதா? ஸோ அப்போ ஆன்சர் என்ன? 10 பார்ட்டு. அப்போ 10 × 50 500. அப்போ சி எவ்வளோ வாங்குறான்? 500 கிலோ வாங்குறான். சியோட ஷேரு 500 கிலோ. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ புரியுதா? நம்ம என்ன பண்ணுறோன்னு புரியுதா? ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு. இவனை மொத்தமாக எத்தனை பார்ட் இருக்குது இதில்? இவன் 3 பங்கு, இவன் 6 பங்கு, 10 பங்கு, மொத்தம் 19 பங்கு. 19 பங்கு தான் இந்த 950 கிலோ. ஸோ இது புரிஞ்சிச்சுன்னா அப்படியே சால்வ் பண்ணலாம். எடுத்து ஒரு பங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டா இவனுக்கு 10 பங்கு பிரித்து கொடுத்துட வேண்டியதான். இவனுக்கு 3 பங்கு, அவனுக்கு 6 பங்கு. வேலை முடிஞ்சுது. புரிஞ்சுதா? சரி. ஸோ இப்போ நம்ம வேரியேஷன்ங்கிற கான்செப்டை பார்ப்போம். இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் எடுத்துக்கிற எக்ஸாம்பிள் வச்சு இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இப்போ கவனிங்க. இப்போ நீங்கள் கடைக்கு போகிறீங்க, 1 கிலோ அரிசி 30 ரூபா இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 1 கிலோ வாங்குறீங்க. அப்போ 1 கிலோ வாங்கினா அரிசி எவ்வளோ காசு கொடுக்கணும்? கடைக்காரனுக்கு 30 ரூபா கொடுக்கணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 3 கிலோ வாங்குறீங்க. இப்போ 3 கிலோ வாங்கினா எவ்வளோ கொடுக்கணும்? 90 ரூபா கொடுக்கணும். அப்போ 5 கிலோ வாங்கினா 150 ரூபா கொடுக்கணும். இப்போ என்ன ஆகுது? நீங்கள் அரிசி வாங்குகிற கணக்கு எச்சாக நீங்கள் கொடுக்குற பணத்தினுடைய விலையும் எச்சாகுதா? அப்போ இது இன்க்ரீஸ் ஆகும்போது பணமும் இன்க்ரீஸ் ஆகுதா? அப்போ இந்த 2 குவான்டிட்டி, அதாவது வெயிட்டும் கொடுக்குற அமௌண்ட்டு ருப்பீஸும் என்னவாகுது? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இது ஏறுச்சுன்னா இதுவும் ஏறுது. கிலோ அதிகமாக கொடுக்குற பணமும் அதிகமாகுது. அப்போ இந்த 2 இதை என்னன்னு சொல்லுவாங்க? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னு சொல்லுவாங்க. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ நான் இது என்ன எழுதிக்கிறேன்னா, இப்போ இது வந்து ஒரு கேஸ், நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ ஜென்ரலாக நம்ம வந்து இல்லை நோட் பண்ணணும் அப்படின்னா, எக்ஸ்ன்னு ஒரு பார்ட் இருக்குப்பா, எக்ஸ்ன்னு ஒரு குவான்டிட்டி இருக்குது, ஒய்ன்னு ஒரு குவான்டிட்டி இருக்குது. இது ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இப்போ எக்ஸை வெயிட்னு எடுத்துக்கங்க, நம்ம கேஸில் இது ஒய்யை வந்து அமௌண்ட்னு எடுத்துக்கங்க. அப்போ இது ரெண்டுமே என்னவாகுது? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இது ஏறுச்சுன்னா அதுவும் ஏறும். அப்போ அது எப்படி சொல்லுவோம்னா, இப்படி டினோட் பண்ணுவோம். நம்ம ஆல்ஃபா போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டு டினோட் பண்ணுவோம். அப்போ எக்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஒய் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அடுத்து இப்போ இன்னொரு கேஸ்ப்பா. இது இன்க்ரீஸ் ஆகும், இது ஒன்று ஏறும்போது இன்னொன்று குறைஞ்சதுன்னா அது என்னன்னு சொல்லலாம்? அதுக்கு ஒரு கேஸ் சொல்கிறேன் கேளுங்க. ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு என்னது? டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ இப்போ நான் 100 கிலோமீட்டர் போகணும். 100 கிலோமீட்டர் போகணும். நான் 10 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறேன். அப்போ நான் எவ்வளோ நேரத்தில் போவேன்? 10 கிலோமீட்டர் வேகத்தில் போவேன்னா நான் இங்கே டைம் எவ்வளோ ஆகும்? 10 மணி நேரம் ஆகுமா? அப்போ 10. ஸோ அப்போ 10 கிலோமீட்டர் வேகத்தில் போனோன்னா எனக்கு 10 மணி நேரம் ஆகுது. அதே 100 கிலோமீட்டரை நான் 20 கிலோமீட்டர் per ஹவரில் போகிறேன். அப்போ போனதே எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இங்கே 20 வரணும், இங்கே 5 ஆயிருமா? அப்போ டைம் என்ன ஆயிடுது? இது டபுள் ஆகும்போது டைமும் என்ன ஆயிடுது? பாதி ஆயிடுது. அப்போ இது ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது டைம் என்ன ஆகுது? டைம் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ டைம் டிக்ரீஸ் ஆகுது.
ஸோ அப்போ டைம் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இது இன்க்ரீஸ் ஆகுது, ஒன்று குறையுது. ஒன்று ஏறும்போது இன்னொன்று குறைஞ்சது, அது என்னன்னு சொல்லுவோம்? இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் எப்படி இருக்குப்பா? இது மேலே நியூமரேட்டரில் இருக்குது, இது கீழே டினாமினேட்டரில் இருக்குது. புரியுதா? இது மேலே இருக்குது, இது கீழே இருக்குது. ஏன்னா இந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது நீங்கள் கான்செப்ட் படி பார்த்தா ஒரு நம்பரை நீங்கள் டிவைட் பண்ணுறீங்க. இப்போ 100 5ஆல் வகுக்குறீங்கப்பா, 5ஆல் வகுத்தா என்ன ஒரு 20 வருது. இப்போ இதே 10ஆல் வகுத்தீங்கன்னா என்ன ஆகும்? 10 வரும். அப்போ இங்கே டினாமினேட்டர் எச்சாக இங்கே இருக்கிற நியூமினேட்டர் என்ன ஆகும்? குறையுதா? இது கம்மியாக இது ஏறுதா? அப்போ அதே தான். அப்போ இது என்ன ஆகும்? இது கீழே இருக்கும். அப்போ இதை எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம்னா எக்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டூன்னு போட்டுட்டு என்ன பண்ணுவோம்? 1/yன்னு எழுதுவோம். புரியுதா? அப்போ தான் இது ஏறுச்சுன்னா இது குறையும், இது ஏறுச்சுன்னா இது குறையும். ஸோ அப்போ அது இப்படி எழுதுவோம். அப்போ இது வந்து என்னது? டைரக்ட்லி ப்ரொபோஷனல், இது வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல். சரி, இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஸோ இவ்வளோதான். இப்போ நம்ம இது இப்படி எழுதி வச்சுருக்கோம். நமக்கு வந்து என்ன ஈக்குவல் டு இந்த மாதிரி எழுதுனா தான் நம்மளால் வந்து கணக்கு சால்வ் பண்ண முடியும், எங்கேயாவது கேட்டனால நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்போ இது அப்படியே ஈக்குவல் பண்ண முடியாது, அது கூட ஒரு கான்ஸ்டண்ட்டை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ கான்ஸ்டண்ட்டை மல்டிப்ளை பண்ண இப்போ இதை இப்போ நான் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் நான் வந்து எப்படி எழுதலாம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு ஒய்ன்னு எழுதலாம். இப்போ இந்த கேங்கிறது தான் என்னது? கான்ஸ்டன்ட். இந்த கேங்கிறது கான்ஸ்டன்ட். அதே மாதிரி இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனலுக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கே டிவைடட் பை ஒய்ன்னு எழுதலாம். இப்போ இந்த கேங்கிறது என்னது? அதே தான், கான்ஸ்டன்ட். ஸோ இதுதான் டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னால் இது அப்படியே மல்டிப்ளிகேஷன் இருக்கும், இன்டைரக்ட்லினா டினாமினேட்டரில் இருக்கும், ஃப்ராக்ஷனில் இருக்கும், கீழே இருக்கும், அவ்வளோதான். ஸோ இதுதான் டைரக்ட்லி இன்டைரக்ட்லியோட வேரியேஷன்ஸுடைய கான்செப்ட். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். A mixture contains milk and water in the ratio 4:3. அப்போ ஒரு மிக்சர் இருக்குது, அந்த மிக்சரில் மில்க்கும் இருக்குது, வாட்டரும் இருக்குது, பாலும் தண்ணியும் இருக்குது. அது 4 பங்கு இருக்குது, இது 3 பங்கு இருக்குது. ஸோ அப்போ மில்க் அண்ட் வாட்டர் இங்கே எழுதிடுறேன். மில்க் வந்து 4:3, இது ஃபஸ்ட்டு ரேஷியோ. இப்போ அடுத்து என்ன கொடுக்குறான்? இஃப் 5 liters of water is added to the mixture. இதுக்குள்ளார என்ன பண்ணுறான்? 5 லிட்டர் ஆட் பண்ணுறான். என்னது? வாட்டர். 5 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணுறான். ஸோ 5 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணும்போது ரேஷியோ என்னவா மாறி போகுது? 4:5 மாறி போகுது. அப்போ 3:5, அதாவது 5 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணுறான். அப்போ 5 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிடுறான். ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது? ரேஷியோ 4:3 இருந்த ரேஷியோ 4:5 மாறிடுது. இப்போ ஃபைண்ட் த குவான்டிட்டி ஆஃப் மில்க் இன் த கிவன் மிக்சர். அப்போ ஒரிஜினலாக மில்க் வந்து எவ்வளோ இருந்ததுன்னு கேட்குறான். இதுதான் கேள்வி. சரியா? சரி, இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ ஆல்ரெடி என்ன ஆகுது? நம்ம பார்த்த ரேஷியோவில் மில்க் 4 பங்கு இருக்குது. இதில் அடுத்து வாட்டர் வந்து எவ்வளோ இருக்குது? 3 பங்கு இருக்குது. ஸோ அப்போ அடுத்து என்ன ஆகுது? 5 லிட்டர் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் மில்க் அதே 4 பங்கு தான் இருக்கும், தண்ணி என்னவாயிருது? 5 பங்கு ஆயிடுது. அப்போ 2 பங்கு ஆட் ஆகுது. அப்படின்னா என்னப்பா அர்த்தம்? இனிஷியலாக மில்க் 4 லிட்டர் இருக்குதுன்னா தண்ணி 3 லிட்டர் இருக்குது. அடுத்து 5 லிட்டர் தண்ணி உள்ளே ஊற்றுறான். அப்போ பாலோட கணக்கு மாறுமா? பாலோட அளவு மாறுமா? பால் அதே அளவு தான் இருக்கும், தண்ணியோட அளவு மட்டும் ஏறுது. அதே தான் இங்கே நடக்குது. பால் அதே 4 பங்கு இருக்குது, தண்ணி எத்தனை ஆயிடுது? 2 பங்கு, அதாவது 2 பங்கு ஆட் ஆயிடுது. அப்போ ஆட் ஆகும்போது நம்ம கணக்கில் எத்தனை வருது? 2 பங்கு தான் வித்தியாசம் வருது. அவன் கணக்கில் எவ்வளோ வித்தியாசம்? 5 லிட்டர் வித்தியாசம். அப்போ இந்த 2 பங்கு தான் 5 லிட்டர். புரியுதாப்பா? இங்கே அதே 3 பங்கு இருந்தது, 5 பங்கு ஆயிடுது. அப்போ 2 பங்கு ஏறுது, இந்த 2 பங்கு தான் 5 லிட்டர். அப்போ ஒரு பங்கு எவ்வளோ? ஒரு பங்கு எப்படி இது எப்படி போடலாம்? 2 பங்கு தான் 5 லிட்டருக்கு இப்படி எழுதிருங்க. 2 பங்கு 5 லிட்டர். அப்போ நான் ஒரு பங்குனா இது என்ன பண்ணும்? இந்த 2-வை கீழே கொண்டு வரணும். இந்த 2-வை கீழே கொண்டு வந்தோன்னா என்ன ஆயிரும்? ஒரு பங்கு 5/2 ஆயிரும். ஏன்னா இந்த 2 கீழே வந்துச்சுன்னா இங்கே 1 மட்டும்தான் இருக்கும். அப்போ இந்த 2 கீழே வந்துடும். ஸோ கீழே வந்துச்சுன்னா 5/2. அப்போ ஒரு பங்கு எவ்வளோப்பா? 5/2 லிட்டர். அப்போ நமக்கு ஒரு பங்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ நீ கொண்டு போய் எங்கே போடுறீங்களோ உங்களுக்கு வந்து அதோட வேல்யூ வந்துடும். இப்போ ஒரு பங்கு 5/2. அப்போ இனிஷியலாக மில்க் எவ்வளோ இருக்குது? 4 பங்கு இருக்குது. அப்போ 4 × 5/2 எவ்வளோப்பா? 2வையும் 4ஐயும் கேன்சல் பண்ணலாமா? இது நியூமரேட்டர் இருக்குது, டினாமினேட்டர். அப்போ 2வையும் 4ஐயும் கேன்சல் பண்ணால் 2 வரும். ஸோ அப்போ 5 × 2 10. அப்போ பால் இனிஷியலாக எத்தனை லிட்டர் இருப்பா இருக்குது? 10 லிட்டர் இருக்குது. இப்போ நம்ம இந்த கணக்குலேயே ரொம்ப முக்கியமானது இந்த பங்கு எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கிறது தான். நமக்கு இங்கே 2 பங்கு வித்தியாசம் வருது, அவன் கணக்கில் 5 லிட்டர் வித்தியாசம் வருது. அப்போ 2 பங்கு 5 லிட்டர்னா ஒரு பங்கு எவ்வளோ? 5/2 லிட்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2.5 லிட்டர்னு அர்த்தம். ஒரு பங்கு 2 லிட்டர். அப்போ இதை கொண்டு போய் நீங்கள் இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்?
பாலோட முதல்ல இருந்த அளவு 4 × 2.5 அதுதான் பண்ணியிருக்கோம். 4 × 5/2 10 லிட்டர் கிடச்சிருச்சு. அதுக்கடுத்து எனக்கு தண்ணி இனிஷியலாக எவ்வளோ இருக்குன்னு கேட்டாங்கன்னா இந்த 2.5 கொண்டு போய் இங்கே மல்டிப்ளை பண்ணணும். தண்ணி எவ்வளோ அப்போ இனிஷியலாக இருக்கும் 7.5, அதாவது 3 × 5/2. 3 × 5/2 பண்ணுன்னா என்ன வரும் 15/2 வருமா? மேலே அப்படியே மல்டிப்ளை ஆகும், கீழே 2 அப்படி கீழே இருக்கும். 5/2 சாரி 15/2 இது டிவைட் பண்ணால் 7.5 7.5 லிட்டர் வரும். 15ல் பாதி எவ்வளோப்பா 7.5. அப்போ 15ல் பாதி 7, ஸோ 7.5 லிட்டர் வரும். அப்போ இனிஷியலாக தண்ணி எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 7.5 லிட்டர். அப்போ நீங்கள் இந்த ஒரு பங்கு எவ்வளோங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்க. நான் என்ன கேட்டாலும் நீங்கள் கண்டுபிடிச்சேன், அதை கொண்டு போய் அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதிடலாம். இப்போ தண்ணி சரி சேர்த்ததுக்கப்புறம் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறான். சேர்த்ததுக்கப்புறம் எவ்வளோ இருக்குது 5 பங்கு இருக்குது. நமக்கு ஒரு பங்கு 2 லிட்டர் தெரியும், 5/2 தெரியும். அப்போ அதை அப்படியே இது கூட மல்டிப்ளை பண்ணுங்கள். தண்ணி சேர்ந்ததுக்கப்புறம் எவ்வளோ, சேர்த்ததுக்கப்புறம் 5 × 5/2 போட்டோம்னா 5 × 5 என்ன ஆகும் 25 ஆகும். 25/2 அப்போ 25ல் பாதி எவ்வளோப்பா 12.5 12 லிட்டர். அப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் 12 லிட்டர். இப்படியும் போடலாம். இல்லைனா நமக்கு இனிஷியலாக எவ்வளோ இருக்குது தண்ணி 7 லிட்டர் இருக்குன்னு தெரியும். அதுக்கடுத்து அவன் என்ன சொல்லிட்டான் 5 லிட்டர் எக்ஸ்ட்ரா ஊற்றுறேன்னு சொல்லியிருக்கான். அப்போ இதை கண்டுபிடிச்சிட்டதுன்னா இதிலிருந்து 5 லிட்டர் சேர்த்தியும் சொல்லலாம். இப்போ இதிலிருந்து 5 லிட்டர் தான் நம்ம ஊற்றுறோம். அப்போ 5 ஆட் பண்ணுங்கள். 5 ஆட் பண்ணால் என்னப்பா வரும் 5 ஆட் பண்ணால் 12.5 வரும். ஸோ எப்படி வேணாலும் போடலாம் கணக்கு. நமக்கு இந்த ஒரு பாட்டு 2 லிட்டரு, ஒரு பாட்டு 5/2 கண்டுபிடிக்கலாம் இங்கே இருக்குது. சரி, ஸோ இப்போ நம்ம என்ன கேட்டாலும் நம்ம இனிஷியலாக சேர்த்ததுக்கப்புறம் 12 லிட்டர் தண்ணி இருக்குது, இனிஷியலாக 7 லிட்டர் இருக்குது, பால் 10 லிட்டர் இருக்குது. இப்போ நான் போட்டது கரெக்டு தானாங்கிறத எப்படி செக் பண்ணுறது? கவனிங்க, போட்டது கரெக்டு தானங்க. நான் இங்கே எழுதுகிறேன். இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு பால் 10 லிட்டர் இருக்குது, தண்ணி 7.5 லிட்டர் இருக்குது. அப்போ நான் அப்படியே எழுதுகிறேன் பால் 10 லிட்டர், தண்ணி 7.5 லிட்டர். இப்போ நான் அடுத்து இதை டிவைட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இதே நம்பர் வந்துச்சுன்னா நான் போட்டது கரெக்டுன்னு அர்த்தம். ஏன்னா அவன் கொடுத்துருக்கிறது என்ன 4 பங்கு, இது 3 பங்கு இருக்குது தானே. அப்போ நான் டிவைட் பண்ணும்போது 4 பங்கு 3 பங்கு வரணும். ஸோ நான் இப்போ என்ன இருக்குது இது டெசிமலில் இருக்கா. ஸோ அப்போ டெசிமலில் இருந்தால் உங்களுக்கு டிவைட் பண்ண கஷ்டமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணலான்னு இதை 10ல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஈக்குவலாக 10ல் மல்டிப்ளை பண்ணிட்டு என்ன ஆகும் இது 100ன்னு ஆயிரும். 10 2 பக்கமும் மல்டிப்ளை பண்ணுறேன். 10 2 பக்கம் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும் இது 100 ஆயிரும், இது 75 ஆயிருமா? கவனிங்க, 10 10 கூட மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படியே இந்த ரேஷியோக்கு அப்படியே மல்டிப்ளை பண்ணுறேன். 10 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 100, 10 75ஆல் 7.5 மல்டிப்ளை பண்ணால் 75. இப்போ பாருங்கள், இப்போ இது 25ஆம் வாய்ப்பாடில் போகுமா? 25ஆம் வாய்ப்பாடில் 75 எத்தனை தடவைப்பா 3 தடவை. அடுத்து 100 எத்தனை தடவை 4 தடவை. அப்போ 4:3 வந்துருச்சா? அப்போ நம்ம போட்டது கரெக்டு. இல்லை சார் எனக்கு டெசிமலில் இருந்தாலும் எனக்கு டிவைட் பண்ணுறது பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் இப்படியே பண்ணலாம். இப்போ இதை விட்டுட்டு இப்படியே இருக்குது. இப்போ இது இப்படியே டிவைட் பண்ணால் என்னப்பா வரும் 2.5ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும் 2.5ஆல் இதை டிவைட் பண்ணால் இது 3 பங்கு வரும், இது 4 பங்கு வரும். அதே தான் நம்ம 10 மல்டிப்ளை பண்ணணும். எப்படி போட்டாலும் கணக்கில் பொறுத்த வரைக்கும் வேல்யூ மாறவே மாறாது. ஒரு பக்கம் போகிறதுக்கு எப்படி வேணால் போகலாம் கணக்கு பொறுத்த வரைக்கும். ஆனால் போய் கரெக்டாக அங்கே போயிடணும், அதில் தான் இருக்குது மேட்டர். சரியா? ஸோ 4:3 தான் ஆன்சர். அப்போ நீங்கள் போட்டது இப்படின்னு செக் பண்ணிக்கலாம். சரி கவனிங்க, அடுத்த சம்ம. த ப்ரைஸ் ஆஃப் ஸ்கூட்டர் அண்ட் டிவி ஆர் இந்த ரேஷியோ 7:5. அப்போ ஸ்கூட்டரும் ஸ்கூட்ரு டிவியோட ரேஷியோ 7:5. இப்போ அடுத்து என்ன சொல்கிறான், இஃப் த ஸ்கூட்டர் காஸ்ட் 8,000 மோர் தேன் டிவி செட் தென் த ப்ரைஸ் ஆஃப் டிவி செட் என்னன்னு கேட்குறான். இப்போ ஸ்கூட்டர் டிவியை விட எவ்வளோ எச்சா இருக்குது விலை 8,000 ரூபா எச்சா இருக்குன்னு சொல்கிறான். அப்போ இதிலிருந்து இதோட விலை எவ்வளோவா 8,000 ரூபா. உங்களுக்கு புரியுதா? இப்போ நம்ம கணக்கு இது 7:5 ரேஷியோனா நம்ம என்ன பார்த்தோம், ஸ்கூட்டரோட விலை 7 ரூபா இருந்ததுன்னா டிவியோட விலை 5 ரூபா தான். அதாவது ஸ்கூட்டரோட விலை 7 பங்குன்னா டிவியோட விலை அதில் 5 பங்கு தான். அப்போ நம்ம கணக்கில் இப்போ இங்கே எவ்வளோ வித்தியாசம் வருது 2 பங்கு வித்தியாசம் வருது. அப்போ நம்ம கணக்கில் 2 பங்கு, இது 7:5னா 2 பங்கு வித்தியாசம். இவன் கணக்கில் எவ்வளோ வருதான் 8,000 ரூபா வித்தியாசம் வருது. அப்போ இந்த 2 பங்கு தான் 8,000 ரூபா. அப்போ 2 பங்கு 8,000 ரூபாய்னா ஒரு பங்கு எவ்வளோப்பா 2 பங்கு 8,000 ரூபா. அப்போ ஒரு பங்கு எவ்வளோ, அப்படியே 8,000 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும் 4,000 ரூபா வருமா? 8,000 அப்படியே 2ஆல் டிவைட் பண்ண 2 கீழே வந்துடும். 2 கீழே வந்துச்சுன்னா இங்கே 1 இருக்கும். போன கணக்கில் பார்த்தா அதே தான். அப்போ 2 கீழே வந்துச்சுன்னா 8,000 டிவைடட் பை 2 என்ன 4,000. அப்போ ஒரு பங்கு எவ்வளோப்பா 4,000. இதுதான் முக்கியம். அப்போ ஒரு பங்கு 4,000 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம கேள்வியில் என்ன கேட்குறான், ஃபைண்ட் த ப்ரைஸ் ஆஃப் டிவின்னு கேட்குறான். டிவியோட விலை என்னன்னு கேட்குறான். அப்போ டிவியோட விலை ஒரு பங்கு 4,000 ரூபா. டிவி எத்தனை பங்கு 5 பங்கு. அப்போ 5 பங்கு எவ்வளோ 4,000 × 5.
ஸோ ஒரு பங்கு 4000 அப்போ 5 பங்கு 4000 இன்ட்டு 5 போட்டோம்னா எவ்வளோ வரும் 20000 அப்போ டிவியோட விலை எவ்வளோ 20000 அப்போ என்ன ஆப்ஷன் தான் கரெக்டு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர் அப்போ ஆப்ஷன் ஏ வந்து 20,000 ஸோ இதுதான் கரெக்டு இப்போ நமக்கு இல்லை ஸ்கூட்டரோட விலை கேட்குறான் அப்போ ஸ்கூட்டரோட விலை கேட்டானா நம்ம எப்படி போடணும் ஸ்கூட்டரோட விலை 7 பங்கு அதாவது ஸ்கூட்டர் 7 பங்கு அப்போ ஒரு பங்கு எவ்வளோ 4000 அப்போ 7 இன்ட்டு 4000 எவ்வளோ 28000 ஸோ ஒரு பங்கு 4000 அப்போ 7 பங்கு எவ்வளோப்பா 4000 இன்ட்டு 7 ஸோ பண்ணால் எவ்வளோ வரும் 28000 ஸோ 28000 தான் ஸ்கூட்டரோட விலை ஸோ நம்ம இந்த ஒரு பங்கு எவ்வளோங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டா நம்ம எது கேட்குறானோ அதில் கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அந்த கேள்வி புரிஞ்சுதா சரி இப்போ அடுத்த கேள்வி In a mixture of 60 liters, the ratio of milk and water is 2:1. If this ratio is to be 1:2, then the quantity of water further to be added. The கவனிங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கணக்கு ஒரு மிக்சர் இருக்குது அதில் 60 லிட்டர் இருக்குப்பா மொத்தம் அந்த மிக்சரில் மொத்தம் 60 லிட்டர் இருக்குது இப்போ அடுத்து என்ன சொல்கிறான் the ratio of milk and water அப்போ அந்த 60 லிட்டரில் என்ன இருக்குது தண்ணியும் இருக்குது பாலும் இருக்குது என்ன ரேஷியோவில் இருக்கான் milk and water ஓட ரேஷியோ 2:1 ஸோ 2:1 இப்போ என்ன சொல்கிறான்னா அடுத்து இந்த ரேஷியோ வந்து எனக்கு 1:2 மாறணும் 1:2 மாறணும் அப்படின்னா நான் எவ்வளோ தண்ணி ஊற்றணும்னு கேட்குறேன் கவனிங்க இந்த ரேஷியோ 1:2 மாறணும் இப்போ நமக்கு இங்கே இருக்கிற சிம்பிளான கான்செப்ட் என்ன தெரியுமா ஓகே ஆல்ரெடி 60 லிட்டர் இருக்குது பாலும் தண்ணியும் கலந்து 60 லிட்டர் இருக்குது இப்போ நான் எக்ஸ்ட்ரா என்ன ஊற்ற போகிறேன் தண்ணி மட்டும்தான் ஊற்ற போகிறேன் அப்போ இதில் என்ன கான்ஸ்டன்ட்டு முன்னாடி பால் எவ்வளோ இருந்ததோ எத்தனை லிட்டர் இருந்ததோ அதே தானே இப்பயும் இருக்கும் பால் மாறாது இல்லையா தண்ணி மட்டும் தானே இன்க்ரீஸ் ஆகுது அப்போ பாலை அப்படியே ஃபிக்ஸடாக வச்சிடணும் அப்போ நம்ம என்ன பார்த்தோம் மில்க் வந்து இங்கே அப்போ இந்த ரெண்டு ரேஷியோலையும் மில்க் என்னப்பா சேம் தானே மில்கோட அளவு சேம் தானே அப்போ ரேஷியோவையும் சேம் பண்ணி விடுவோம் அப்போ ரேஷியோவை சேம் பண்ணி விட்டால் என்ன ஆகும் இங்கே 2 இருக்குது நமக்கு இங்கே 1 தான் இருக்குது அப்போ இங்கே 2 வரணும் அப்போ நான் என்ன பண்ணணும் இந்த ரேஷியோவை மொத்தமாக 2 கூட மல்டிப்ளை பண்ணணும் இந்த ரேஷியோவை மொத்தமாக நான் 2 கூட மல்டிப்ளை பண்ணுறேன் 2 கூட மல்டிப்ளை பண்ண இந்த ரேஷியோ என்னவாயிரும்ப்பா 2:4ன்னு மாறிடும் நல்லா கவனிங்க அப்போ இப்போ நம்ம முதல்ல பால் தண்ணி கணக்கு பார்த்தோமா 4:3 இருந்தது அடுத்து 4:5 ஆச்சு தண்ணி மட்டும் ஊற்றும் போது பால் வந்து அதே அளவு தான் இருக்கும் அதனால் அது 4 இருந்தது அதனால் அங்கே நம்ம இந்த வேலையை பண்ணலை இப்போ இந்த கணக்கில் அப்படி இல்லை பாலோட அளவு சேம் தான் பட் ரேஷியோ மாறி இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா ரேஷியோவை ஈக்குவல் பண்ணிவிட்டு அடுத்து கணக்கு போடுறோம் இப்போ இது அதே கணக்கு தான் அதே கணக்கு இப்போ இந்த ரேஷியோவை அழிச்சிருங்க இப்போ நம்ம மாற்றியாச்சு இப்போ இதுதான் ரேஷியோ 2:4 அப்போ 2:1 இருக்குது நமக்கு 2:4 மாறணும்னா எவ்வளோ தண்ணி ஊற்றணும் இப்போ கவனிங்க நமக்கு 60 லிட்டர் இருக்குப்பா அப்போ மொத்தமாக 60 லிட்டர்னா இந்த ரேஷியோவில் மொத்தம் எத்தனை பங்கு இருக்குப்பா பால் 2 பங்கு இருக்குது தண்ணி 1 பங்கு இருக்குது அப்போ மொத்தம் எத்தனை பங்கு 3 பங்கு பால் 2 பங்கு தண்ணி 1 பங்கு அப்போ மொத்தம் 3 பங்கு இந்த 3 பங்கு தான் 60 லிட்டர் கவனிங்க 3 பங்கு தான் 60 லிட்டர் அப்போ ஒரு பங்கு எவ்வளோ 20 லிட்டர் ஒரு பங்கு 20 லிட்டர் புரியுதா எப்படி 60 இந்த 3 கீழே வந்துடும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்போ இந்த 3 கீழே வந்துச்சுன்னா 60/3 எவ்வளோ 20 அப்போ ஒரு பங்கு 20 லிட்டர் புரிஞ்சுதா அப்போ ஒரு பங்கு 20 லிட்டர்னா இனிஷியலாக பால் எத்தனைப்பா இருக்கும் 20 × 2 பால் 2 பங்கு இருக்குது அப்போ 20 × 2 40 லிட்டர் அப்போ பால் 40 லிட்டர் இருக்குது தண்ணி ஒரு பங்கு தான் இருக்குது அப்போ தண்ணி எத்தனைப்பா ஒரு பங்கு அப்போ தண்ணி 20 லிட்டர் இருக்குது ஆச்சா இப்போ அதே தான் இந்த கணக்கில் அதே தான் இந்த ரேஷியோவில் அப்போ இந்த ரேஷியோவில் எவ்வளோ பால் 40 லிட்டருக்கு ஏன்னா 2 பங்கு பால் 2 பங்கு 40 லிட்டர் வந்துருச்சு இப்போ அடுத்து தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் எவ்வளோ இருக்கான் பால் ஒரு பங்கு 20 அப்போ 4 பங்கு எவ்வளோ 80 லிட்டரு 4 அப்போ 4 பங்குன்னு எவ்வளோப்பா 4 × 20 அப்போ 4 × 20 எவ்வளோ 80 லிட்டர் அப்போ 80 லிட்டர் அப்போ தண்ணி சேர்ந்ததுக்கப்புறம் எவ்வளோ இருக்குது தண்ணி 80 லிட்டர் இருக்குது அப்போ தண்ணி எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு 60 லிட்டரு 20லேருந்து 80 ஆகிடுச்சு அப்போ 80 - 20 எவ்வளோ 60 லிட்டர் அப்போ 60 லிட்டர் தண்ணியை ஊற்றுனா தண்ணி 80 லிட்டர் ஆயிரும் இப்போ ரேஷியோ என்னவாயிடுச்சு 1:2 அவன் கொடுத்துருக்க ரேஷியோ 1:2 அதாவது 1:2 அதை தான் நம்ம 2:4 மாற்றி கணக்கு சால்வ் பண்ணியிருக்கோம் அப்போ கரெக்ட் அவன் கொடுத்துருக்க ரேஷியோக்கு வந்துருச்சு அப்போ கணக்கு கரெக்டு
அப்போ 20 லிட்டர் இந்த தண்ணி 80 லிட்டர் ஆகும்போது 60 லிட்டர் நான் ஊற்றுறேன், 60 லிட்டர் தான் ஆன்சர். அப்போ 60 லிட்டர் வந்து எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி 60 லிட்டர் தான் ஆன்சர். புரிஞ்சுதா? சரி, இப்போ கவனிங்க. நெக்ஸ்ட் சம்மு. The ratio of number of boys and girls in a school is 3:2. If 20% of the boys and 25% of the girls are scholarship holders, what percentage of the student does not get the scholarship? அதாவது என்ன சொல்கிறான்னா, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஒரு ஸ்கூலில் இருக்கிற ரேஷியோ வந்து 3:2. சரியா? 3:2. இப்போ அடுத்து அதில் அந்த பாய்ஸில் 20% வந்து ஸ்காலர்ஷிப் வச்சுருக்கான். அடுத்து அந்த கேர்ள்ஸில் 25% பெண்கள் வந்து ஸ்காலர்ஷிப் வச்சுருக்காங்க. அப்போ மொத்தம் எத்தனை சதவீத பசங்க, அதாவது ஸ்டூடெண்ட்ஸு ஸ்காலர்ஷிப்பே வச்சிடலன்னு கேட்குறான். புரியுதா? சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், கணக்கு இப்போ இப்படி கேட்குறான்ப்பா, பர்சன்டேஜ்லாம் வருது. அப்போ நம்ம வந்து இந்த கணக்கு எப்படி பண்ணலாம்னா, நம்பரை பெருசுப்படுத்திட்டோம்னா நம்ம ஈஸியாக கணக்கு போட்டுடலாம். இப்போ நமக்கு கடைசியாக ஸ்காலர்ஷிப் வாங்காதவன் எத்தனை பர்சன்ட்னு தான் கேட்குறான். அப்போ நான் என்ன பண்ணுறேன், பர்சன்டேஜ் உள்ளே இன்வால்வ் ஆகுறதா நான் நம்பரை பெருசு பண்ணிக்கிறேன். இது 3:2 எழுதுறதும் 30:20 எழுதுறதும் ஒன்று தானே. நல்லா கவனிங்க. இது 3:2 இருக்குது. நான் கூட 2 பக்கம் 10 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ 30:20 எழுதலாமா? அப்போ நான் அதை எப்படி எடுத்து நான் கணக்கை சால்வ் பண்ணுறேன்னா, பசங்க 30 பேர் இருக்காங்க, பொண்ணுங்க 20 பேர் இருக்காங்க. கணக்கு அப்படி எடுத்துக்கோங்க. பசங்க இப்போ 30 பேர் இருக்காங்க, பொண்ணுங்க 20 பேர் இருக்காங்க. இப்போ அடுத்து பார்ப்போம். இப்போ அடுத்து என்ன சொல்கிறான், இதில் 20% பசங்க வந்து ஸ்காலர்ஷிப் வச்சுருக்காங்க. அப்போ இதில் 20% எவ்வளோப்பா? 30ல் 20% எவ்வளோ? எப்படி போடுவோம்? 30. அப்போ 20% 20/100. 20/100. 20/100 இன்ட்டு 30. ஸோ கேன்சல் பண்ணால் என்ன ஆகும்? இந்த 0 போயிடும், இந்த 0 கேன்சல் ஆயிரும், 6ன்னு வரும். அப்போ மொத்தம் 30 பசங்களில் 6 பசங்க ஸ்காலர்ஷிப் வச்சுருக்காங்க. சரியா? 6 பசங்க ஸ்காலர்ஷிப் வச்சுருக்காங்க. அப்போ மீதி எவ்வளோப்பா? ஸ்காலர்ஷிப் வச்சுருக்காத பசங்க எத்தனை பேர்? 30 - 6. அப்போ 24 பசங்க வந்து ஸ்காலர்ஷிப் வச்சிடல. ஆச்சா? இப்போ அடுத்து பொண்ணுங்களுக்கு வருவோம். 20 பொண்ணுங்க இருக்காங்க. அதில் எத்தனை சதவீதம் ஸ்காலர்ஷிப் வச்சுருக்காங்க? 25% ஸ்காலர்ஷிப் வச்சுருக்காங்க. அப்போ இதில் பார்ப்போம். இதில் 25%. அப்போ 20ல் 25% எவ்வளோ? 20ல் 25% வேணும்னா இந்த 25 ஃப்ராக்ஷன் வந்து என்னென்னா 25 / 100. இதானப்பா அதுக்கு அர்த்தம். 25%னா என்ன அர்த்தம்? 25 / 100. அப்போனா இது எப்படி எழுதலாம்? இதை 1ஆல் அடிச்சுக்கலாம். இது 25ஆல் அடித்தா இது ஒரு தடவை, இது 4 தடவை போகுமா? அப்போ 1/4. அப்போ 1/4. அப்போ 25% என்ன அர்த்தம்? 1/4ன்னு அர்த்தம். அப்போ இப்போ நமக்கு 25% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும்னா 20 × 1/4 பண்ணினா எவ்வளோ வரும்? 5 வரும். அப்போ 5 பெண்கள் ஸ்காலர்ஷிப் வச்சுருக்காங்க. மீதி அப்போ எவ்வளோ? 20 - 5 எவ்வளோப்பா? 15 பெண்கள் ஸ்காலர்ஷிப் வச்சிடல. அப்போ பசங்கள் எத்தனை பேர் ஸ்காலர்ஷிப் வச்சிடல, பொண்ணுங்கள் எத்தனை பேர் ஸ்காலர்ஷிப் வச்சிடல நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு இவங்க எத்தனை பர்சன்ட்னு தான் கேட்குறான். இவங்க எத்தனை பர்சன்ட்னு கேட்குறான். அப்போ பர்சன்ட் எத்தனை? இப்போ நம்ம அதை கூட்டினா எவ்வளோப்பா வருது? மொத்தமாக இதை கூட்டினா ஸ்காலர்ஷிப் வச்சுருக்காதவன் 39ன்னு வருதா? இப்போ 39 பேர் ஸ்காலர்ஷிப் வச்சிடலையா? இப்போ நம்ம இவன் எத்தனை பர்சன்ட்னு கேட்குறான். அப்போ மொத்தம் எத்தனை பேர் பார்க்குறான்? மொத்தம் பசங்க 30, பொண்ணுங்க 20. அப்போ மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 50 பேர் இருக்கிறாங்க மொத்தம். அப்போ 50 பேரில் 39 பேர் ஸ்காலர்ஷிப் வச்சிடல. அப்போ டிவைடட் பை 39 மொத்தம் எத்தனை? 50% கேட்குறான். அப்போ இன்ட்டு 100 மல்டிப்ளை பண்ணணும். பண்ணினா எவ்வளோ வரும்? இதை கேன்சல் பண்ணால் 2 தடவை. அப்போ 39 × 2 எவ்வளோ? 78. அப்போ 78% ஸ்காலர்ஷிப் வச்சிடல. இதுதான் பதில். ஸோ இப்போ இது எத்தனாவது ஆப்ஷன்? ஆப்ஷன் சி 78. ஆப்ஷன் சி 78 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ அது புரிஞ்சுதாப்பா? இங்கே பாரு, நல்லா கவனிங்க. என்ன கூட சொல்கிறேன். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸு இவங்க எத்தனை பாய்ஸ்? 3:2. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 3:2 ரேஷியோவில் இருக்காங்க. அப்படின்னா நான் என்ன இப்படி எடுத்துக்கிறேன்னா,
10 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ பசங்க 30 பேர் இருந்தால் பொண்ணுங்க 20 பேர் இருக்கிறாங்க. அப்போ மொத்தம் 50 பேர் இருக்கிறாங்க. முடிஞ்சுதா? சரி, இப்போ பசங்களுக்கு வருவோம். 30 பசங்களில் 20% ஸ்காலர்ஷிப் வச்சுருக்கான். அப்போ என்ன பண்ணால் 30 × 20/100. இது நம்ம நார்மலாக பண்ணுறோம். இல்லை சார், இன்னும் கொஞ்சம் நான் ஷார்ட்டாக போடணும் அப்படின்னா இந்த 20%ங்கிறது என்னது? 20/100ன்னு அர்த்தமாப்பா. இது 20/100ன்னு அர்த்தமா? அப்போ இதுக்கு என்னப்பா அர்த்தம்? 1/5ன்னு அர்த்தம். அப்போ இனிமேல் நீங்கள் எங்கே 20% பார்த்தாலுமே இந்த 1/5 அது கூட மல்டிப்ளை பண்ணிட்டாலே அந்த வேல்யூ வந்துடும். ஏன்னா 20%னா என்னென்னா 5ல் 1 பங்குன்னு அர்த்தம். அப்போ அதை 30 கூட மல்டிப்ளை பண்ணிட்டா என்ன வரும்? 6. ஸோ பசங்களில் 6 பேர் ஸ்காலர்ஷிப் வாங்குறாங்க, 24 பேர் வாங்கலை. அதே மாதிரி பொண்ணுங்களை 25%னா 5 பேர் வாங்குறான், 15 பேர் வாங்கலை. ஸோ அப்போ மொத்தமாக 39. ஸோ 39 டிவைடட் பை மொத்தம் எத்தனை பேர்? 50 பேர். இன்ட்டு 100 போட்டால் பர்சன்டேஜ் கிடச்சிடும். சரியா? ஸோ இந்த சம் புரிஞ்சுதா? சரி. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு, 78%. இப்போ அடுத்த கேள்வி போவோம். அடுத்த கேள்வி பாருங்க. The ratio of incomes of A and B is 5:4 and the ratio of expenditure is 3:2. If at the end of the year each saves 1600, then the income of A is. அதாவது 2 பேர் இருக்கிறான்ப்பா, A பின்னு 2 பேர் இருக்கிறான். அவங்க 2 பேர்த்துக்கூட இன்கம் ரேஷியோ, இன்கம் வந்து எவ்வளோ? 5:4. இப்போ அடுத்து அவனோட எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ? 3:2. ஸோ 3:2. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ சேவ் பண்ணுறாங்க? 2 பேரும் தனித்தனியாக 1200 சேவ் பண்ணுறான். தென் த இன்கம் ஆஃப் ஏ இஸ். இப்போ பாருங்க, ஏ 5 ரூபா வாங்குறான் சம்பளம்னா 3 ரூபாயை செலவு பண்ணிடுறான். அப்போ அவன் 2 ரூபா சேர்த்து வைக்கிறான். பி 4 ரூபா சம்பளம் வாங்குறான்னா 2 ரூபா செலவு பண்ணிடுறான், மீதி 2 ரூபாயை அவன் சேர்த்து வைக்கிறான். கவனிங்க, இப்போ இந்த கணக்கில் நமக்கு இவன் சேர்த்து வைக்கிறதும் என்னவாகுது? பார்ட்டு சேமாக வந்துருச்சு. அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ சேமாக வந்துச்சு. இவனும் 2 ரூபா சேர்த்து வைக்கிறான், இவனும் 2 ரூபா சேர்த்து வைக்கிறான். நம்ம கணக்கில் என்ன கொடுத்துருக்கான்? இவன் 2 பேர் தனித்தனியாக 1600 சேர்த்து வைக்கிறான்னு கொடுத்துருக்கான். அப்போ 2 பங்கு தான் என்னது? 1600. அப்போ ஒரு பங்கு எவ்வளோப்பா? இந்த 2 கீழே வந்துருச்சுன்னா 1500 டிவைடட் பை 2 800. அப்போ ஒரு பங்கு 800. ஏன்னா இவனும் தனியாக 2 பங்கு சேர்த்து வைக்கிறான், இவனும் தனியாக 2 பங்கு சேர்த்து வைக்கிறான். ஸோ அப்போ எதில் வேணால் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இது போட்டோம்னா 1600. அப்போ ஒரு பங்கு இவ்வளோ 800. இப்போ என்ன கேள்வியில் என்ன கேட்குறான்? வாட் இஸ் த இன்கம் ஆஃப் ஏன்னு கேட்குறான். ஏவினுடைய வருமானம் என்ன? ஏவினுடைய வருமானம் 5 பங்கு. அப்போ ஒரு பங்கு எவ்வளோ? 800. 5 பங்கு எவ்வளோப்பா? 800 × 5. அப்போ போட்டோம்னா எவ்வளோ வரும்? 800 × 5 4000 ரூபா. அப்போ ஏவோட வருமானம் 4000 ரூபா. புரிஞ்சுதா? ஸோ இப்போ இது எத்தனாவது ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் சி. ஸோ ஆப்ஷன் சி 4000 தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி 4000. புரிஞ்சுதா? நல்லா கவனிங்க. இவன் 5 பங்கு வாங்குறான், 3 பங்கு செலவு பண்ணிட்டான், இவன் 2 பங்கு சேர்த்து வைக்கிறான். அதே மாதிரி இவன் 4 பங்கு வாங்கிட்டான், இவன் 2 பங்கு செலவு பண்ணிக்கிறான், மீதி 2 பங்கு சேர்த்து வைக்கிறான். இந்த கணக்கில் 2 பேருமே ஈக்குவலாக சேவ் பண்ணுறான்னு கொடுத்துட்டான். இப்போ நமக்கு இந்த ரேஷியோட டிஃப்ரென்ஸுமே ஈக்குவலாக வந்துருச்சு. அதனால் இந்த கணக்கு நம்ம சிம்பிளாக என்ன பண்ணிட்டோம்? 2மே ஈக்குவலாக வந்துருச்சு. ஸோ அதை அப்படியே 1600க்கு ஈக்குவேட் பண்ணிட்டோம். அப்படி வரலன்னா நம்ம என்ன பண்ணணும்னா அதை ஈக்குவல் பண்ணிட்டு பண்ணணும். ஸோ நம்ம அது வந்து அடுத்து வர கணக்குகளை நான் அதை அடுத்து சொல்கிறேன். இது சிம்பிள் கேஸ். ஸோ இது இப்போ இன்கமையும் எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோவையும் மைனஸ் பண்ணிட்டா சேவிங்ஸ் ரேஷியோ வந்துடும். அவ்வளோதான். ஸோ அதுதான் வந்து பார்த்தா 2 பங்கு. ஸோ அது 1500 கூட ஈக்குவேட் பண்ணி ஒரு பங்கு 800ன்னு கண்டுபிடிக்கிறோம். ஏவோடதை கேட்குறான், 5 பங்கு கூட மல்டிப்ளை பண்ணிடுறோம். பியோடதை கேட்டால் 4 கூட மல்டிப்ளை பண்ணி எவ்வளோ? 3200. பியோட பங்கு 3200. ஸோ இந்த கணக்கு புரிஞ்சுதா? சரி, இந்த செஷனோட லாஸ்ட் சம் பார்ப்போம். இன் அ பேக் there are coins of 25 paise, 10 paise and 5 paise in the ratio 1:2:3. If there is ₹30 in all, how many 5 paise coins are there னு கேட்குறான்.
சரி, இப்போ கவனிங்கப்பா, அந்த பேக்கில் என்னென்ன காயின் இருக்குது? 25 பைஸ் இருக்குது, 10 பைஸ் இருக்குது, 5 பைஸ் இருக்குது. இந்த காயின் எல்லாமே என்ன ரேஷியோவில் இருக்குது? 1:2, 2:2, 3 ரேஷியோவில் இருக்குது. இப்போ இதெல்லாம் சேர்ந்து மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட் இருக்குது? 30 ரூபா இருக்குது. 30 ரூபா இருக்குது. அப்போ இது எல்லாமே பைசாவில் இருக்குது, இது மட்டும் ருப்பீஸில் இருக்கா? அப்போ நம்ம இதையும் பைசாக்கு மாற்றிக்குவோம். இதை பைசாக்கு மாற்றினா எவ்வளோப்பா? 1 ரூபா வந்து எவ்வளோ? 100 பைசா. அப்போ 30 ரூபா எவ்வளோப்பா? 30 ரூபா 30 × 100 3000. அப்போ 3000 பைசா. அப்போ மொத்தம் இந்த பேக்கில் இப்போ எவ்வளோ இருக்குது? 3000 பைசா இருக்குது. மொத்தம் அந்த பேக்கில் 3000 பைசா இருக்குது. ஒன்றும் இல்லை, ருப்பீஸை பைசாக்கு மாற்றிட்டேன். சரி, இப்போ கணக்குக்கு வருவோம். இப்போ பாருங்கள், இது இந்த காயினோட வேல்யூ. அப்போ இது காயினோட வேல்யூ. அடுத்து இது வந்து என்னது? அதோட குவான்டிட்டி, எவ்வளோ அளவு இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 3000ங்கிறத விட்டுட்டு இப்போ நம்ம வந்து நம்ம ரேஷியோ வச்சு நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணுவோம். இப்போ ரேஷியோ வச்சு பண்ணுறோன்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், 25 பைசா காயின் பையில் 1 இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ எவ்வளோப்பா இருக்கும்? 25 பைசா காயின் 1 இருக்குன்னா 25 பைசா காயின் மொத்த வேல்யூ எவ்வளோ? 25 பைசா தான். ஏன்னா 1 தானே இருக்குது, அப்போ 25 பைசா இருக்கும். அதே மாதிரி 10 பைசா காயின் 2 இருக்குது. அப்போ 10 பைசா காயினோட மொத்த வேல்யூ எவ்வளோ? 10 × 2 20. அப்போ 10 பைசா காயினோட மொத்த வேல்யூ 20. ஸோ 20 எழுதிட்டேன். அடுத்து 5 பைசா காயின் 3 இருக்குது. அப்போ மொத்தம் எவ்வளோ இருக்கும்? 15 பைசா இருக்கும். அப்போ 15 பைசா. ஸோ இப்போ நான் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதியிருக்கேன் இல்லையா, இது என்னது? இது 25 காயினோட மொத்த அமௌண்ட். 25 பைசா காயினை மட்டும் சேர்த்தோம்னா 25 பைசா இருக்கும். 10 பைசா காயினை சேர்த்தோம்னா 20 பைசா இருக்கும். 5 பைசா காயினை சேர்த்தோம்னா அது 15 பைசா இருக்கும். அப்போ மொத்தமாக அந்த பையில் எவ்வளோ இருக்குது? நம்ம கணக்குப்படி 25, 20, 15 கூட்டுனா மொத்தம் 60 பைசா இருக்குது. நம்ம கணக்குப்படி 60 பைசா இருக்குது. புரியுதா? அப்போ நம்ம இங்கே எழுதுறோம் இல்லையாப்பா, இது ரெண்டுத்தை மல்டிப்ளை பண்ணி எழுதுறேன் இல்லையா, இது என்னது? இது என்ன? 25 பைசாவோட அமௌண்ட்டு, இது 10 பைசாவோட டோட்டல் அமௌண்ட்டு, இது 5 பைசாவோட டோட்டல் அமௌண்ட். அப்போ இது என்ன ரேஷியோ? அமௌண்ட் ரேஷியோ. அமௌண்ட் ரேஷியோ உங்களுக்கு இன்னும் புரியணும்னா, என்கிட்ட இப்போ நான் கடைக்கு போகிறேன், ஒரு முட்டையோட விலை 3 ரூபா, நான் வந்து அப்போ 3 முட்டை வந்து வாங்குகிறேன் அப்படின்னா என்ன பண்ணுறேன், முட்டையோட விலையை எத்தனை வாங்குறேன்னு அது கூட மல்டிப்ளை பண்ணுறேன்னா, அப்போ 3 முட்டை எவ்வளோ? 9 ரூபா. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு முட்டையோட வேல்யூவை 3 முட்டை கூட மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 3 முட்டை கூட மல்டிப்ளை பண்ணும்போது மொத்த அமௌண்ட் வந்துருச்சு. அதே தான் இங்கே. ஒரு காயினோட வேல்யூ எவ்வளோ? 25 பைசா. அப்போ அது எத்தனை காயின் இருக்குது? ஒரு காயின் இருக்குது. அப்போ நமக்கு அமௌண்ட் வந்துருது. இதுதான் அமௌண்ட் ரேஷியோ. அப்போ மொத்தம் எத்தனை பாட்டு இருக்குது? 60 பாட்டு இருக்குது. அவன் கணக்கில் எவ்வளோ வருது? 3000 பைசா. அப்போ இந்த 60 பாட்டு தான் 3000 பைசா. 60 பார்ட்டு 3000 பைசா. இப்போ தான் நம்ம கணக்கையும் அவன் கணக்கையும் மெர்ஜ் பண்ணுறோம். அப்போ 60 பாட்டு 3000 பைசானா ஒரு பாட்டு எவ்வளோ? 3000 டிவைடட் பை 60 பண்ண எவ்வளோப்பா ஒரு கேன்சல் ஆச்சுன்னா, இது 0 0 கேன்சல் பண்ணிடுறேன். 6ஐயும் 300ஐயும் அடித்தோம்னா 50 வருமா? ஸோ 6 30, அதாவது 6 300ஐயும் கேன்சல் பண்ணால் 5 டைம்ஸ் வந்தால் 30 வரும், கூட ஒரு 0 போட்டுக்கிறேன். அப்போ 50. அப்போ ஒரு பார்ட் எவ்வளோப்பா? 50. 60 பாட்டு 3000 பைசா. அப்போ ஒரு பார்ட் எவ்வளோ? 50. இப்போ ஒரு பார்ட் 50. அப்போ நமக்கு என்ன கேட்குறான் இப்போ கேள்வியில்? ஃபைண்ட் ஹவு மெனி 5 பைசா காயின், 5 பைசா காயின் எத்தனை இருக்குன்னு கேட்குறான். இப்போ நான் இந்த ஒரு பாட்டை கொண்டு போய் எங்கே போடணும்? குவான்டிட்டி எவ்வளோ 5 பைசா காயின் இருக்குன்னு கேட்குறான். அப்போ குவான்டிட்டி தான் கேட்குறான். 5 பைசா காயினோட குவான்டிட்டி எவ்வளோ, அது எவ்வளோ காயின் இருக்குன்னு கேட்குறான். அப்போ நான் இதை கொண்டு போய் குவான்டிட்டி ரேஷியோவில் போடணும். குவான்டிட்டி ரேஷியோவில் போடுறேன். குவான்டிட்டி ரேஷியோவில் ஒரு பார்ட்டு 50. அப்போ 3 பார்ட் எவ்வளோப்பா? 150. அப்போ 3 பார்ட் எவ்வளோ? 50 × 3 150. அப்போ மொத்தம் 150 5 பைசா காயின்ஸ் இருக்குது. 150 5 பைசா காயின்ஸ் இருக்குது. அப்போ எத்தனாவது ஆப்ஷன்? ஆப்ஷன் சி 150 தான் கரெக்டு. ஆப்ஷன் சி 150 கரெக்ட். இப்போ புரியுதா இது? ஸோ இப்போ நமக்கு வந்து இல்லை, எனக்கு வந்து 25 பைசா காயின் எவ்வளோன்னு கேட்குறான். அப்போ ஒரு பார்ட்டு 50. அப்போ 25 பைசா காயின் எத்தனை பங்கு இருக்குது? ஒரு பார்ட்டு தான் இருக்குது குவான்டிட்டி ரேஷியோ. அப்போ ஒரு பார்ட்டு வெளியில் போட்டோம்னா 1னா 50. அப்போ 50 25 பைசா காயின் இருக்குது. 50 × 2 100 10 பைசா காயின் இருக்குது. 150 5 பைசா காயின் இருக்குது. அவ்வளோதான். இதுதான் முடிஞ்சது. புரிஞ்சுதான்? அப்போ இங்கே என்ன ரொம்ப முக்கியம்னா, ஒரு காயினோட வேல்யூவையும்
அந்த குவான்டிட்டியோட வேல்யூ ரேஷியோவையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டா நமக்கு அமௌண்ட் ரேஷியோ வந்துடும். இவ்வளோதான்ப்பா. இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இந்த சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நமக்கு குவான்டிட்டி கேட்டால் அதனால் வந்து நம்ம இந்த ஒரு பார்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், குவான்டிட்டி ரேஷியோவில் போய் மல்டிப்ளை பண்ணி 150ன்னு போட்டாச்சு. இப்போ ஒருவேளை நமக்கு அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டான்னா 5 பைசா மட்டும் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணணும், இந்த பார்ட் எடுத்துகிட்டு போய் அமௌண்ட் ரேஷியோவில் போடணும். அப்போ அமௌண்ட் ரேஷியோவில் போட்டோன்னா நமக்கு அமௌண்ட் கிடைக்கும், குவான்டிட்டி ரேஷியோவில் போட்டோம்னா குவான்டிட்டி கிடைக்கும். கேள்வி எதை வச்சு கேட்குறானோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த ரேஷியோவில் அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். புரியுதா? ஸோ இதுதான். இப்போ இதே வந்து 10 பைசா எவ்வளோ இருக்குன்னு கேட்டானா நமக்கு காயின் எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுங்க, 50 எடுத்துகிட்டு போயிட்டு 2 பார்ட் இருக்குது. அப்போ 50 × 2 100. அப்போ 10 பைசா 100 காயின் இருக்குது. 50 × 1 25 பைசா 50 காயின் இருக்குது. அடுத்து இது 150 போட்டாச்சு. ஸோ 150. ஸோ இதுதான். இதே வேல்யூ கேட்டான்னா இந்த 50 எடுத்துகிட்டு போய் எங்கே மல்டிப்ளை பண்ணும், 15ல் மல்டிப்ளை பண்ணும் 5 பைசாவோட வேல்யூ. அப்போ மொத்தமாக எவ்வளோ இருக்கும், 15 × 50 750. 15 × 50 750. ஸோ 750 பைசா இருக்கும். 750 பைசா இல்லைனா ரூபாயில் இருந்ததுன்னா இதை 100ஆல் டிவைட் பண்ணிக்கணும். 100ஆல் டிவைட் பண்ணி என்ன பண்ணுப்பா, 2 டெசிமல் தள்ளி வைக்கணும். அப்போ 7.5 ரூபா. 7.5 ரூபா இருக்கும். சரியா? 7 ரூபா 50 பைசா. சரி, இப்போ அடுத்து இது 10 பைசாவோட டோட்டல் வேல்யூ கேட்டாங்கன்னா இந்த 50 எடுத்துகிட்டு போய் 20ல் போட்டுடணும். எவ்வளோ, ஒரு 1000 பைசான்னு வரும். 1000 பைசா எவ்வளோ, 10 ரூபா. ஸோ எங்கே கேட்குறானோ அங்கே கொண்டு போய் அப்ளை பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சிடணும். ஸோ அவ்வளோதான். சரியா? ஸோ இதுதான் நம்ம பேசிக் எல்லாமே இப்போ கவர் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நீங்கள் எப்படி இதில் ஒரு கான்ஃபிடென்ஸ் டெவலப் பண்ணிக்கணும்னா ஃபர்தராக நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சம் சால்வ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு இதில் வந்து grip இருக்கும், அந்த டச் இருக்கும், ஃப்ளோ இருக்கும். ரொம்ப ஈஸியாகவே சால்வ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். ஸோ நம்ம சொன்னது எல்லாத்தையுமே நடத்தின எல்லாத்தையுமே புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். கிளியராக புரிஞ்சுக்குங்க. எதையுமே மனப்பாடம் பண்ண இந்த சம் ஐயோ இந்த சம் இப்படி, இந்த சம் வந்தோன்னா நம்ம இப்படி போனோம் அப்படி படிக்கவே படிக்காதீங்க. கான்செப்ட் என்னங்கிறது நீங்கள் கிளியராக இருந்துட்டிங்கன்னா அது டார்ச் மாதிரி எங்கே போனாலும் எங்கே வேணால் போயிட்டு வரலாம், விளக்கு மாதிரி அது. ஸோ அதனால் கான்செப்டை தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஸோ மட்டும் ஒரு கிளாஸில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.